ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு இன்னொரு பையனோட இன்டிமேட்டா இருக்கா. இது கள்ளக்காதலா இருக்கும் போல. சோ அந்த ஆள் இவகிட்ட ஒருவேளை உன்னோட ஆள் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, அவருக்கு நாளைக்கு இன்னொரு மனைவி வரப்போறா. சோ அந்த ஆள் என்ன பத்தி எல்லாம் கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் இங்க ஜாலியா இருக்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் நேரா இன்னொருத்தர் கிட்ட போய் சொல்றா. அதை கேட்டதும் பலார்னு ஒரு அற ஹீரோயினுக்கு. நீ உண்மையை தான் சொல்றியான்னு சொல்லி கேட்க, ஆமா எவிடன்ஸ் இல்லாம நான் இதுக்கு உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன்னு இவ கேட்கிறா. அது உண்மையா இருந்ததுன்னா நீ தப்பிச்சிடுவேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணம் பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு அவர் வேகமா உள்ள கிளம்புறாரு. என்னன்னு பார்த்தா உள்ள இருக்க அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் இவர் தான் ஹஸ்பண்ட். இவரு இந்த ஊர்லயே ஒரு பெரிய வியாபாரி. இந்த வியாபாரிக்கு 6வது மனைவியா நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணி வந்திருக்கா. இப்ப நீ செத்துறக்கூடாது ஃபே, உனக்கு ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ண வேண்டியதை பண்றங்கிற மாதிரி திமிரா சிரிக்கிறா நம்ம ஹீரோயின். இப்போ உள்ள ஜாலியா இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு பேரு தான் ஃபே. அந்த வியாபாரியும் கண்ணும் கைமா வந்தவரு ஃபேயோட தலையில வைக்கிறாரு. சவுண்டு கேக்குது. இப்ப கட் பண்ணா அந்த பெரிய வியாபாரி செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. ஏதோ ஒரு திடீர்னு டிசீஸ் வந்து அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஊரே பரவிட்டு இருக்கு. இங்க உள்ள ஹீரோயினும் மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த இறந்து போன இந்த வியாபாரியோட முதல் மனைவி போல. அவங்க நம்ம ஹீரோயினை இந்த கவர்னர் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளே இப்படி செத்தே போயிட்டாரு. சோ இவ வந்து ராசி கேட்டவன் இவளை வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த முதல் மனைவியும் இன்னும் வரல. சோ வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் தெரியுங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்க. இந்த வியாபாரியோட இன்னொரு மனைவி முதல் சீன்ல காமிச்சாங்களே அந்த ஃபே, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. எங்க ஹீரோயினும் அங்க ஆக்சுவலா என்னதான் நடந்தது, இப்படி ஆகும் நான் நினைச்சு பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து கெத்தா இறங்குறாரு. இவரு இந்த ஊரோட கவர்னரா இருக்காரு. இவரோட அப்பா தான் அந்த இறந்து போன வியாபாரி. இது மாதிரி உங்க அப்பாவோட புது மனைவியான மிஸ்ஸஸ் லியான் சின்ன பொண்ணு ரொம்ப அழகாவும் இருப்பாங்க. அவங்க பணத்துக்காக தான் உங்க அப்பாவையே கல்யாணம் பண்ணி இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இங்க ஹீரோவோ இப்படிப்பட்ட வில்லிய நான் பார்த்ததே கிடையாது, அவெல்லாம் செத்துதான் போகணும்னு சொல்லிட்டு என் அப்பா செத்துட்டார்ல நீயும் சேர்ந்து அவரோட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கழுத்து போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, அவரோட இறப்புக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த, இவளோட வாய்ஸை கேட்டதும் டக்குன்னு விட்டுட்டான். ஒருவேளை அவ்வளோதான் இருப்பாளான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயினோ விட்டா போதுன்னு சொல்லிட்டு கத்தியை சேஃப்டிக்கு எடுத்துட்டு ஓட பார்க்க டக்குன்னு ஹீரோ பிடிச்சி இழுக்கிறான். இவ அதை வச்சு குத்த வரும்போது கரெக்டாக அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். பார்த்தா இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேயே லவ் பண்ணியிருக்காங்க. இவன் ட்ரைனிங்காக போயிருப்பான் போல. ஸோ நான் திரும்பி வந்ததும் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியான் தான் இவன் கேட்டிருக்கான். அப்படி பிரிஞ்சு போனவங்க இப்போதான் சந்திக்கிறாங்க. என்னோட அப்பா உன்னதான் 6வது மனைவியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரான்னு சொல்லி கேட்க, இவளால பதிலே பேச முடியல, ஓடதான் பாக்குறா. அப்பவும் அவளை பிடிச்சி ஏன்னு சொல்லி கேட்டா அவ ஓட பாக்குறா. சோ அவளை இன்னுமே ஃபோர்ஸா இழுத்து பயங்கர டைட்டா பிடிச்சிக்கிட்டு என்னோட அப்பாவை கல்யாணம் பண்றதுக்காக தான் என்ன நீ பிரேக்கப் பண்ணியான்னு சொல்லி கேட்கிறான். இவ்வளோ பேசவே மாட்டேங்கிற அவனும் கத்திட்டு கிடக்கான். அப்ப யாரோ டாங் ஃபெங்னு வேற ஹீரோவை கூப்பிட்டு இப்படியே தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நினைச்சிட்டாதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள தள்ளி கதவை லாக் பண்ணி ஓடி போற ஹீரோயினும் பயங்கர ஃபோர்ஸ்ல நிறுத்தி வைக்கிறான். உனக்கு என்னதான் வேணும், நான் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் அவரோட மனைவி, ஏன் கிட்ட நீ இப்படி நடந்துக்க கூடாதுன்னு இவ்வளோ கத்த. லியான் ஃபர்ஸ்ட் பாசாங்க பண்றதை நிறுத்துன்னு சொல்லி இவன் கத்திட்டு இருக்கான். அவ்வளோ என்னை வீடு வேணும்னு கத்த. நான் இங்க வந்ததும் உன்னை பத்தி கேள்விப்பட்ட ஃபர்ஸ்ட் விஷயம் நீ சிங்கர் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. அதுவும் நிறைய பேரை ஃப்ளர்ட் பண்ணி இது மாதிரி ஆகியிருக்கியாமா. நீ தான் என் அப்பாவை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கியாமாவே. ஆனா இது மட்டுமே மொத்த உண்மை கிடையாது. நீ ஜஸ்ட் சிங்கர் மட்டும் இல்லை, நீ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் கூடன்னு சொல்ல ஹீரோயினும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் ஆல்ரெடி பழச மறந்துட்டேன், அப்புறம் என்னோட பேரு யூன்லியன் ஞாபகம் வச்சுக்கோ, 2 பேரும் பழச மறக்கிறதா 2 பேருக்கும் நல்லது, நீயும் மறந்துருன்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோவை கண்ணை நீட்டுறான். ஒழுங்கா கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வா, மொத்தத்தையும் முடிச்சுட்டு தான் வெளியே போகணும்னு சொல்லிட இவ்வளோ கண்ணுக்கு பயந்து திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டா. ஆனா இதை அந்த ஃபே பார்த்துட்டா, என்ன இந்த லியான் யாரோ ஒருத்தர் கூட இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. இங்க ஹீரோயினும் நேரா ஹீரோட்ட வந்து நான் உன் அப்பாவை லவ் பண்றேன், அதை விட அவரோட பணத்தை விரும்புறேன், நீ கஷ்டப்படுற பையனை மட்டும் என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தன்னா இதுக்கு பதிலா உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோக்கோ கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர கோவத்துல வேற இருக்கான். இவ்வளோ இங்க துளி கூட பயம் இல்லாம அந்த கண்ணை கொண்டு வந்து நெஞ்சில வைக்க அவளை தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிச்சிட்டான். டாங் ஃபெங் இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இவ பயந்துக்கிட்டே பின்னாடி போக இப்போ ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி காட்டுறான். அவனோட உடம்பெல்லாம் பயங்கர தழும்பா இருக்கு. நான் எத்தனை டைம் மரண வாசல் வர போயிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஆனாலும் இப்போ உயிரோட இருக்க, அதுவாச்சு எப்படின்னு உனக்கு தெரியுமா? அந்த சாகர தருவாயிலெல்லாம் நான் திங்க் பண்ற ஒரே விஷயம், நீ மரண வேதனை அனுபவிக்கிறத நான் பார்த்துட்டு தான் சாகணும்னு திங்க் பண்ணுவேன்னு சொல்ல இப்பதான் நான் ரொம்ப நல்லா இருக்கனேன்னு சொல்லிட்டு எழுந்து போவேன். ஹீரோவோ அவளை பிடிச்சு அப்படியா, இனிமேல் கிடையாது, உனக்கு இப்போ 2 சாய்ஸ் மட்டும் தான், ஒன்று நான் உன்னை சாவடிக்கணும், 2வதுன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ பலார்னு ஹீரோவை அரைஞ்சு தள்ளி விட்டுட்டு உனக்கு வேணும்னா எனக்கு கொன்று,
ஆனா என்கிட்ட இருந்து தள்ளியே இரு, அதை விட பழச மறக்கிறது தான் உனக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு போறா. இப்ப கட் பண்ணி ஒரு 10 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் சோகமா வழியில நடந்து வந்துட்டு இருக்க. அப்ப திருடன போலீஸ் துரத்திட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது ஹீரோயின் இடிச்சுட்டு ஓடிட்டான். அப்படி இடிச்சதுல இவளோட பர்ஸ் கீழே விழுந்து ஒரு பெண்டன் மாதிரி இருக்கு. அது உருண்டு அப்படியே நடு ரோட்டுக்கு போயிடுச்சு. எதிர்க்க கார் வருது, இவளோட பெண்டன் வேற இருக்கு. உயிரையே பணைய வச்சு ஜஸ்ட் மிஸ்ல அந்த பெண்டனை எடுக்கிறா. அப்படி என்னதான் இருக்கு அதுலன்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது எடுத்த போட்டோ அதுல இருக்கு. ஒருவேளை ஹீரோ தான் இதை கிஃப்ட் பண்ணிருப்பான் போல, என்னன்னு தெரியல. பட் அவனோட ஞாபகமா இன்னுமே நம்ம ஹீரோயின் வச்சுக்கிட்டு தான் இருக்கா. சொல்ல போனா இன்னுமே ஹீரோவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. எதுக்காக ஹீரோவோட அப்பாவை கல்யாணம் பண்ணாங்கிற விஷயம் தெரியல. இப்ப எதுக்காக ஹீரோ கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கிறதும் தெரியல. இப்படி உன்னை திரும்பி பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ உன்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். ஏன்னா அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் பண்ணணுங்கிறா. இப்படி ஹீரோயின் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத ஒருத்தன் வேவ் பார்க்குறான். எந்த ஸ்பையை வச்சது அந்த ஃபே. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இவளோட ஃப்ரெண்டு போல அவளை மீட் பண்றா. பார்த்தா அந்த ஃபே இன்னொரு பையனோட இருந்தா இல்லையா, அப்ப யாரோ ரகசியமா போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ இவகிட்ட இருக்கு. இதை வச்சு நீ அவளை துரத்திடுவல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது பத்தாது அவ மொத்தத்தையும் இழக்கணும், இன்க்ளூடிங் அவளோட ரகசிய காதலனையும் சேர்த்து இழக்கணுங்கிறா. இங்க இந்த பக்கமோ அந்த ஃபே வச்ச ஸ்பைய ஹீரோ போட்டு பொழந்துட்டு இருக்கான். ஃபே சொல்ல போய் தான் நான் அந்த லியானை வாட்ச் பண்ணேன், நான் எதுவுமே பார்க்கல, என்ன விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு கெஞ்சவும், இனி இந்த பக்கம் வந்து தொலைச்சிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு விரட்டுறான். இதுல ஹீரோக்கு கையில காயம் ஆயிடுச்சு. கரெக்டா ஹீரோயின் வரா. இவன் கையில காயத்தை பார்த்ததும் நேரா கிட்ட வந்தவன் அவ கர்ச்சீஃப் எடுத்து துடைக்க ஆரம்பிச்சிட்டா. இதை பார்த்தவன் டக்குன்னு கையை பிடிச்சு, இந்த நடு ராத்திரி இப்படி ஒருத்தன் கையை பிடிச்சி இதை பண்ணிட்டு இருக்கியே, நான் என்ன உன்னோட புருஷனா அப்படின்னு சொல்லி கேட்க, அது முக்கியம் இல்லை, யாருக்கு அடிபட்டிருந்தாலும் நான் இதுதான் பண்ணுவேங்கிறா. இவனை பிடிச்சி இழுத்து, ஃபே எதுக்காக உன்னை வாட்ச் பண்றதுக்கு ஸ்பை வச்சிருக்கா சொல்லுன்னு சொல்லி கேட்கிறான். அதை நீ அவகிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு இவ சொல்ல, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, என்னோட ஃபேமிலிக்கு எதிராக நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க, அதுக்காக தான் உன்னை ஃபாலோ பண்றதுக்கு ஆள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பர்ஸை பிடிங்கி பார்க்க உள்ள ஒரு போட்டோ இருக்கு. அது ஃபேயோட போட்டோன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட அப்பாவும் ஜோடியா நின்று எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. வா, எவ்வளோ அழகான கப்பல், நீ இன்னும் என் அப்பாவை விடலையா அப்படின்னு சொல்லி கேட்க, போது டாங்ஃபங்னு சொல்லிட்டு பர்ஸை பிடிங்கிட்டு போக ஹீரோவோட ஆட்கள் எல்லாம் கண்ணை திருப்பிக்கிட்டாங்க ஹீரோயினுக்கு நேரா. நான் தான் இந்த ஊரோட புது மிலிட்ரி கவர்னர், எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஃபுல் பேரை சொல்லுவேன்னு சொல்லி கேட்க, கங்க்ராட்ஸ், என்ன இதெல்லாம் கவர்னர் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் என்னை விட்டு போனதுக்காக வருத்தப்படுறியா, ஒழுங்கா இந்த காசை வாங்கிக்கிட்டு இங்கிருந்து கிளம்பிடு, உன்னை திரும்ப கூட பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயே தூக்கி அடிச்சுட்டு போயிட்டா. இப்போ கட் பண்ணா பயங்கர கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கான். உன்னை மாதிரி ஏழை பையனை எல்லாம் என்னால் லவ் பண்ண முடியாது, ஏதோ உன்னை பார்த்ததும் பணக்கார வீட்டு பையன் நினச்சேன், ஸோ இப்படிப்பட்ட உன்னை எல்லாம் என்னால் லவ்வே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிரேக்கப் பண்ணியிருக்கா. இதை நினச்சிதான் இப்போ பயங்கர டென்ஷனான ஹீரோ, லியான் சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு மட்டும் கனவு கண்டாத, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ உள்ள வந்த ஹீரோயினையும் அந்த ஃபே வம்பிலுக்கு ஆரம்பிச்சிட்டா. ராசி கெட்டவ, நீ வந்ததும் அவர் செத்தே போயிட்டாரு, அப்படி இருந்தும் தொடர்ந்து இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம இருக்கே நல்லா பேச, சரி இப்போதைக்கு வேணாம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் விலகி போக பாக்குறா. என்ன உனக்கு காது கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளை பிடிச்சி திட்ட பயங்கர கடுப்பான ஹீரோ பலார்னு அறைய விட்டுட்டா. இது மிஸ்ஸஸ் சியூவோட வீடு, இங்கேயே வச்சு என்ன அடிக்கிறியா, எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்குன்னு சொல்லிட்டு இவ கத்த, கரெக்டா அந்த பாட்டியம்மா வராங்க. உடனே இவன் நல்ல விளையாட்டம் போய் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டா. மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், அது எப்படி சொல்றதுங்கிற மாதிரி இழுக்க, சொல்லு அப்படிங்கிறாங்க. இவன் நேற்று நைட்டு கவர்னர் டாங்ஃபிங்கோட ரூம்ல இருந்தான்னு சொல்ல, ஹீரோயினோ இல்லை நான் இல்லவே இல்லைங்கிறா. இப்படி தேவையில்லாம எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்க பார்க்காதன்னு இவளும் சொல்ல, நிஜமா நான் கிடையவே கிடையாது, டாங்ஃபிங் திரும்ப வந்தா நீங்களே கேளுங்கன்னு சொல்லிட, பாருங்க ஃபுல் நேம் வச்சு கூப்பிடுறா, இதுலயே உங்களுக்கு தெரிய வேணாமான்னு சொல்லி வேற ஏற்றி விட்டுற. அப்படியே கோவத்துல பாட்டிமா கத்துது. உடனே ரெண்டு பேர் பிடிச்சிக்க ஹீரோயினுக்கு பலார்னு அடி உழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாட்டிமா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போனார் இல்லையா, அவரோட அம்மா. என் பையன் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தான்னா அவன் செத்துருக்கவே மாட்டான், இப்போ என்னோட பேரனை செடியூஸ் பண்றியான்னு சொல்லிட்டு கத்த ஹீரோயின் சொல்ல வரா. உடனே அவ பூந்துக்கிட்டு, மேடம் இவ பேசுறதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க, முதல்ல சாரை முடிச்சு கட்டிட்டா, இப்போ கவர்னரை முடிச்சு கட்ட பாக்குறா, இவன் நம்ம குடும்பத்தையே அழிக்காம விட மாட்டா போல, என்னோட மாஸ்டரும் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆக்டிங்க போட இவளுக்கு ஒரு பாடத்தை புகட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கிறாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு அடிவிலுக்கு ஆரம்பிக்குது. அந்த ஃபேயோ இதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்படி அடிக்கிற வேற அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து வெளியே போட்டு போயிட்டாங்க. அவ்வளோ மயக்கத்துல இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அதுலேருந்து இறங்கினவர் நேராக நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அவளை தூக்கி பிடிச்சிக்க, இவர் யாருன்னு தெரியல, அவளை விடுன்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போகிறான்.
முதல் ஹீரோயின் கிட்ட வந்தார் இல்லையா அந்த கண்ணாடி போட்டவர், இவர் யாருன்னு தெரியல. இப்போ உள்ள கூப்பிட்டு வந்து படுக்க வச்ச ஹீரோவோ ஹீரோயினுக்கு கழுத்தெல்லாம் காயம் ஆயிருக்கு, அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே மயக்கத்துல இருந்து முழிச்ச ஹீரோயினும் ஹீரோவை பார்த்ததும் பயந்து போய் கத்துனதும் இல்லாம தண்ணியெல்லாம் எடுத்து அவன் மேல இறக்க ஆரம்பிச்சுட்டா. இதை பார்த்து கடுப்பான ஹீரோவோ நான் உன்னை காப்பாத்திருக்கேன், அதுக்கு நீ இப்படிதான் விசுவாசத்தை காட்டுவியான்னு சொல்லிட்டு அவன் மிரட்ட ஆரம்பிச்சுட்டான். நான் உன்னை வான் பண்றேன், நான் உன் அப்பாவோட மனைவின்னு இவ சொல்ல, நான் உன்னை வான் பண்றேன், உன்னை எப்பவோ தூக்கி எரிஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு சட்டையை கழட்டிட்டு முன்னாடி போவேன். இவ்வளோ இடையில பூந்துக்கிட்டு வேணான்ட்டு இருக்கா. அடிச்சு அந்த பக்கமா அப்ப அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ இதுதானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை திரும்பி பார்க்க, என்ன நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத பார்க்கணுமா, சீக்கிரமா உன்னோட பொருள் எல்லாம் பேக் பண்ணிட்டு என்னோட வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ எப்படியாச்சும் இங்க இருக்கிறதுக்கு காரணத்தை தேடி ஆகணுமேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவை பிடிச்சி நான் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாமான்னு சொல்லி கேட்கிறா. ஏன்னா இப்ப எனக்கு காயம் ஆகிருக்கு, எனக்கு போறதுக்கும் எந்த இடமும் கிடையாது, அதனால தான் சொல்லி கேட்க, சும்மா இருக்கவங்களெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன்னு இவன் சொல்ல, நான் ஒன்றும் சும்மா இல்லை நான் வேலை செய்கிறேங்கிறா. எனக்கு வேலைக்கு ஆள் பத்தாமல்லாம் இல்லைன்னு சொல்லி இவன் சொல்ல, நீங்கள் வாரில் இருந்து முடிச்சு இப்போதான் திரும்பி வந்திருக்கீங்க, ஸோ உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மெய்ட் தேவைப்படும் இல்லையாங்க, 1 மாதம் காயம் சரியானதும் இடத்த விட்டு கிளம்பிடணுங்கிறான். கற்பனா ஹீரோவுக்கே பாட்டிமா கிட்ட இருந்து பயங்கரமா அடி விழுந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு தான் மிலிட்ரி கவர்னரா பதவி ஏற்க போறேன், ஆனா நீ உன் அப்பாவோட மனைவிய உன்னோட வேலைக்காரியா வச்சிட்டு இருக்க, இது மட்டும் வெளியே தெரிஞ்சா அவங்க என்னதான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. நாம வெளியே சொல்லலைன்னா வெளியே இருக்க யாருக்கும் எதுவும் தெரியாது, அது மட்டும் இல்லாம அவ என் அப்பாவோட மனைவியும் கிடையாது, அதான் நீங்க அவளை வெளியவோ அனுப்பிட்டீங்களாச்சே, என் அப்பாவுக்கும் அவளுக்கும் ஒரு நல்ல செரிமனி கூட நடந்தது இல்லைங்க, வாயை மூடுறான்னு சொல்லிட்டு திரும்ப அடி உழுகுது. தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவோட காரை ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த ஃபே வந்துட்டா. எவ்வளோ தைரியமா திரும்பவும் இங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க, அச்சோ என்னோட ஷூ அண்ணா டேட்டி ஆயிடுச்சு, கொஞ்சம் கிளீன் பண்ணி தர முடியுமா, இல்ல முடியாதா, உன் மனசுல இன்னும் மிஸ்ஸஸ் லியான்னு நினைப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்த அடியை இவ ரிப்பீட் பண்றா. நான் சொன்னது கேட்டுச்சா, என்னோட ஷூவை கிளீன் பண்ண சொன்னோன்னு சொல்லி திரும்ப கத்த. ஹீரோயின் எதுவுமே பேசல, கிளீன் பண்றதுக்கு கீழே குனிஞ்சா கர்ச்சீஃபை மிதிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறா. இந்த பக்கம் ஹீரோவோ பாட்டிமா கிட்ட இருந்து வாங்கின அடிக்க எல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். எத்தனை மணிக்கு செரிமனி அப்படின்னு சொல்லி கேட்க 10:30 மணிக்குன்னு சொல்றான். அப்போ ஒரு நல்ல உமன் ட்ரெஸ்ஸை கொண்டு வான்னு சொல்லி கேட்க, நமக்கு தான் அதெல்லாம் தேவைப்படாதேங்கிறான். கொண்டு வான்னு சொல்லி ஒரு முறை தான் சரின்னு சொல்லிட்டான். இங்க வெளியே இன்னுமே நம்ம ஹீரோயினை கடுப்பேத்துறத அவன் நிறுத்தவே இல்லை. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட ஷூவை பல்ல வெறுகிட்டு கிளீன் பண்ண கன் ஷூட் சவுண்ட் கேட்குது. பயந்து போயிட்டாங்க 2 பேருமே. வர்றது ஹீரோ தான். எழுந்துறீங்கிறான். இவ்வளோ மெல்லமா எழுந்தவ என்னன்னு தெரியல அப்படியே விழ போயிட்டா. அப்ப டக்குன்னு ஹீரோ அவளை பிடிச்சிக்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்களா. இந்த ஃபேஸ் சிரிச்சுக்கிட்டே, டாங் ஃபெங் உன்னோட கண்ணையெல்லாம் இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா. இங்க ஹீரோவோ ஹீரோயினை பார்த்து, நீ எனக்காக மட்டும்தான் வேலை செய்யணும், என்னோட ஷூவை மட்டும்தான் கிளீன் பண்ணணும், புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்க, இந்த ஃபேயோ இவ இவளோட டிக்னிட்டியை விட்டு இங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கா, இவளை ஈஸியா நம்பிடாத, இவ ஒரு ஃபாக்ஸ்ன்னு சொல்ல நான் அவளுக்கு ஒரு பாடத்தை போட்டுங்க. ஹீரோயின் பயப்படுறா. பார்த்தா ஃபே மேலதான் தண்ணியெல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. சும்மா வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறான். இந்த ஃபேக்கோ பயங்கர அசிங்கமா போச்சு. தென் இப்ப கட் பண்ணி நைட்டு ஹீரோயின்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க போல, என்னன்னு தெரியல. அப்ப ஹீரோ நான் கிட்ட லியான் பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும், குறிப்பா லாஸ்ட் 5 வருஷமா அவளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி அனுப்புறான். இங்க உள்ள ஹீரோயினோ திருட்டுத்தனமா ஃபே இன்னொரு பையனோட இருந்தா இல்லையா, அந்த போட்டோவை ஃபேக்கு அனுப்பி வைக்க அவ பீதியில இருக்கா. அடுத்த ஹீரோயின் நேரா அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவ வெளியே கிளம்பிட்டா. வந்ததும் நம்ம எப்போ மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளம்ப கரெக்டா ஹீரோ வந்து நிக்கிறான். அவளுக்காக ட்ரெஸ் கூட வாங்கிட்டு வந்திருக்கான். அதை அவளை பார்த்ததும் மறைக்கிறான். சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் டயர்டா இருந்தா அதனால தான் வந்துட்டேங்கிறான். அப்போ சரி ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு போக, 1 நிமிஷம் அப்படி சொல்லிட்டு மெடிசனை நீட்டுறான். மெடிசனா எனக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துவேன். தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிக்கிட்டா. நிக்காத மருந்த குடி, சீக்கிரமா சரியானதும் இங்கிருந்து கிளம்பணும் இல்லைங்க, அப்புறமா எடுத்துக்கிறேன், நான் பிஸியா இப்போ இருக்கேன்னு சொல்லிட்டு போவேன். டக்குன்னு அவளை பிடிச்சிக்கிட்டு இப்பவே சாப்பிடு, யாருக்கு தெரியும் இங்க இருக்கணுங்கிறதுக்காக வேணுனே மருந்து சாப்பிடாம இருந்தனான்னு சொல்ல அவ டக்குன்னு சாப்பிட்டுட்டு போதுல்லங்க அவளுக்கு பிடிச்ச இனிப்பு போல அது கொடுக்கவும் தேங்க்யூ சொல்லிட்டு திரும்ப அந்த இடத்த விட்டு போக இவனும் டக்குன்னு பிடிச்சி இழுக்க அது கீழே விழுந்துருச்சு. அவ்வளவுதான், கட்டுப்பாயிட்டான். லியான், இப்போ நீ என்னோட மெய்டா இருக்க, அப்படி வெளியே போற அளவுக்கு உனக்கு என்ன இப்போ அவசரம் இருக்கு, ஏதோ பாவம் சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இப்போ மட்டும் நீ இங்கிருந்து போனேன்னா அப்புறம் திரும்ப எப்பவுமே உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னதும் ஹீரோயினோ இங்க மணியை பார்த்துட்டு ஹீரோயினோ மணியை பார்த்தவன் நீ ஹெல்ப் பண்ணாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு போறா. இன்னைக்கு நான் பதவி ஏற்கிறேன்னு சொன்னதும் அவ டக்கு நின்னுட்டா. ஸோ இப்போ அவளை பிடிச்சு அவகிட்ட வந்து, உன்னை எதுக்காக நான் இங்க வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, நான் மிலிட்ரி கவர்னர் ஆகுறத நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் சொல்ல அவ்வளோ இக்னோர் பண்ணிட்டு கிளம்பிட்டா.
இவனுக்கும் வெறியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் அந்த ஃபேயோ பயங்கர கோவத்துல ஒரு ஹோட்டலுக்கு தான் வரா. அங்கதான் இவளோட அந்த ரகசிய காதலன் ஜாலியா இருக்கான்னு நிறைய பொண்ணுங்களோட. இப்போ நேரா பயங்கர கோவத்துல அவங்க கிட்ட வர எல்லா பொண்ணுங்களும் எழுந்து போயிடுச்சுங்க. பார்த்தா இதே ஹோட்டல்ல இவளை வேவ் பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருக்கா. இங்க உள்ள வந்தவளோ அந்த போட்டோவை காட்ட, அதான் ஆள் செத்து போயிட்டானாச்சே, எதுக்காக இந்த போட்டோக்கெல்லாம் பயப்படுறியாமான்னு சொல்லி கேட்க, இவ்வளோ 5 வருஷமா நானும் அப்படிதான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா இந்த 5 வருஷத்துல நான் எவ்வளவு பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு? இது எல்லாமே உனக்காக தான் ஹாய்ங்கிறா. நான் கவர்னர் ஆனதும் நீ என்னோட மனைவி ஆயிடுவேன் இவன் சொல்ல. கவர்னரா? நீ தானே சொன்ன என் புருஷன் இறந்ததும் நீ தானே கவர்னர் ஆகிடுவேன்னு சொன்ன. நான் இப்போ அந்த டாங்ஃபிங் அந்த பொசிஷனை எடுத்துக்கிட்டானேன்னு சொல்லி இவ கேட்க, இதுக்கே வெறியானவன் கழுத்தை பிடிச்சி அவன் ஜஸ்ட் ஆக்டிங் கவர்னர் தாங்கிறான். அதுக்கப்புறமா அவளை பிடிச்சிக்கிட்டு, அந்த ஃபோட்டோவை பற்றி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இனிமேல் பார்த்துக்கிறேன். கவர்னரும் நான் தான் ஆக போகிறேன்னு சொல்ல, என்னை ஃபூல் பண்ணாதீங்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. அதை நான் எப்போ உனக்கு பண்ணியிருக்கேங்கிற மாதிரி இவன் சொல்ல, அப்போ இவன் தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவனோட ஃபேஸை இப்போ தான் பாப்பா போல பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க. எவனோ ஒருத்த வந்து இவளை வாயை பற்றி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். கற்பனா இப்போதான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. நீங்கள் பின்ன பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்க, அவரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை தான் இப்போ தேடி வந்திருக்கா. இப்போது இவளை எவனோ ஒருத்தன் பார்த்துக்கிட்டு, மிஸ்ஸஸ் லியான் கூட அழகாக தான் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை ஹீரோயினோட ஃப்ரெண்டை இவன் தான் கடத்திருப்பான் போல, என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தா ஹீரோவே அந்த இடத்துக்கு வரான். இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்தவன் டக்குன்னு ஹீரோயின் கிட்ட வந்ததும் இல்லாமல் அவளை பிடிச்சிக்கிட்டு பேச, இதை கரெக்டாக ஹீரோவும் பார்த்துட்டான். ஹீரோயின் இங்கே தட்டி விட, என்னை மறந்துட்டீங்களா, நான் தான் சாங்லின், ஃபேயோட மருமக முறை அப்படிங்க. அடடே நீயா அப்படிங்கிற மாதிரி இவ பேச, ஆமா இவையே இங்க நின்றுட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இங்க இந்த பக்கம் சாங்லினோ ஹீரோயினோ போக விட மாட்டேங்கிறான். ட்ரிங்கை குடிச்சிட்டு போவீங்களாமான்னு சொல்லி கொடுக்க, சரி நான் அதையும் ஒரு வாய் குடிச்சிக்கிட்டு நான் இப்போ போய் ஆகணும்னு சொல்லிட்டு போக பார்க்க திரும்பவும் விட மாட்டேங்கிறான். இப்படி இங்க நடக்கிறத ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். இவனும் நான் இன்னும் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம், உனக்கு என்ன ஹெல்ப்னு கேளு, நான் உனக்காக பண்றான்னு இருக்கான். அதுவும் ஹீரோ பார்க்கும்போதே கரெக்டா அவன் வேற ஹீரோயினை தொட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான். இதுல அவளோட கழுத்தை பிடிச்சி இப்போ குடிக்கிறேன்னு வேற கம்பல் பண்ண ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்குது. அப்போ முன்னாடியே சொன்னான் இல்லையா, இப்போ இங்கிருந்து போனேன்னா திரும்ப உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, அதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அதனால கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இருக்க. இங்கே ஹீரோயினோ தாங்க முடியாம அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இது கவர்னர் டே, எதுக்காக என்ன கம்பல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திட்டிய அவனோ ட்ரிங்க் எடுத்து மூஞ்சி மேலே அரைச்சிட்டான். நீ சாதாரண ஒரு வேலைக்காரி, நான் என்ன பண்ண சொன்னாலும் நீ பண்ணணும், அதுதான் உன்னோட வேலை, உன்னோட பொசிஷனை மறந்துறியான்னு சொல்லி பேச பலாருன்னு ஒரு வேற அவனுக்கு எல்லாரும் வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. என்ன உனக்கு சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை எடுத்து கழுத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பார்க்குற வேற பார்த்துட்டு இருந்த ஹீரோவோ பூது நிறுத்திச்சாங்களேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வர, அதுக்குள்ளேயே அந்த ஹாயின்றவன் இடையில பூந்துக்கிட்டான். நீ இப்போ என்ன வேலை பண்ணனு எல்லாருக்குமே தெரியும், ஸோ அவனை இழுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவனை அந்த பக்கமா அனுப்பிட்டு இவனும் கேரிங்க நம்ம ஹீரோயினை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு கூட நம்ம ஹீரோயினை தூக்கினா இல்லையா, அதுவும் இவன் தான். இதெல்லாம் பயங்கர டென்ஷனோட ஹீரோ ஒரு மூலையில பார்த்துட்டு இருக்க. இவனும் எவ்வளோ தைரியம் தான் அவன் ஏன் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணுவான், இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போற டாங்ஃபிங்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்க, அவ என்னோட ஆள் அண்ணா அப்படிங்கிறான். ஸோ ஹீரோவோட அண்ணன் தான் இவன். இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டு சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். ஃபேயோட தொடர்பில் இருந்தவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் வாட்ச் போட்டிருப்பானாமா. இந்த சிட்டிலேயே ரொம்ப சிலர் தான் அதை போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடான்னு முன்னாடி சொல்லியிருக்கா. அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஹாய் கையில் தான் இந்த வாட்ச் இருக்கு. அப்போ இவன் தான் ஹாயோட ஆளான்னு சொல்லிட்டு இவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஏன்னா ஃபேயோட கள்ளக்காதலன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்து ஹீரோ வரான். பாரு அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டான், இப்போ நீயும் அவன் வலையில மாட்டிக்க போறன்னு சொல்ல, ஒரு ஜென்டில்மேனை யாருக்கு தான் பிடிக்காதுன்னு இவ கேட்கிறா. என்ன யாரா இருந்தாலும் பழக ஆரம்பிச்சிருவியாங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அப்படி கிடையாது இவளும் பேச ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ இவளுக்காக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை கீழே போட்டுக்கோன்னு சொல்ல, அவளும் சரின்னு எடுக்க போகும்போது வேணும்னே அந்த காலில் போட்டு அழுத்தி, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கிறான். நீயே தனியா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன்னு சொல்லி இவ கேட்கிறா. ஆமால சொன்னலன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு கிளம்பிட்டான். இப்போ அந்த ஹாய் ஹீரோவை மீட் பண்ணி, என்ன பிரதர் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நீ இன்னும் மாறவே இல்லைங்க, ஆனா நீ நிறைய மாறிட்டங்கிறான். அப்படி என்ன மாறிட்டேனாமான்னு கேட்க, எப்பவுமே என்ன வெல்கம் பண்றவன் நீ என்ன இப்போ பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஒரு ஹக்க போட்டு கங்க்ராட்ஸ் கவர்னர் இருக்கான். அடுத்து அந்த லியான் இருக்கா இல்லையா, அவ மேல உனக்கு ஏதாவது ஃபீலிங் ஏது இருக்கான்னு சொல்லி கேட்க, நீ என்ன மீட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கிறான். அப்போ இல்ல போலையே, சரிப்பா எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி இவன் சொல்ல ஹீரோக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து அந்த ஃபே வந்து, 2 பேரும் ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க, நான் உன்னை வான் பண்றேன், அவ ரொம்ப இழிவான ஒரு பொண்ணுன்னு சொல்ல, மிஸ்ஸஸ் ஃபே ஒழுங்கா உங்க வேலையை பாருங்கன்னு இவன் சொல்றான். பசங்களுக்கு தெரியாது, பொண்ணுங்களுக்கு தான் தெரியும், அவ ஒரு கேவலமான பொண்ணு, அவளை ட்ரெஷர் மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணாதுன்னு சொல்லி சொன்னதும் ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. கண் எடுத்து ஷூட் பண்ண போயிட, இதை பார்த்த ஹாய் சும்மா இருப்பானா. ஸோ இடையில 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. முடிவில் 2 பேரும் மாற்றி கண்ணு நீட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இல்லையா, தேவையில்லாமல் பெருசு பண்ணாதன்னு சொல்லி ஹீரோவை தாட்டி விட்டுட்டு எனக்கு பிரச்சனையை கொடுக்காதுன்னு சொல்லிட்டு போகிறான்.
இப்படி இங்கே நடக்கிற விஷயத்த ஹீரோயினும் பார்த்துட்டா. அப்போ இந்த ஹாய்க்கும் ஃபேக்கும் தான் இடையில கள்ளக்காதல் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் பின் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை தேட ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஹீரோவோட பதவியேற்பு விழாவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் ஃப்ரெண்டு காணாமல் போனதும் இப்போ ஹீரோவோட பதவியேற்பு விழா நடக்குது இல்லையா, அதுவும் சேம் இடத்துல தான் நடந்துட்டு இருக்கு. இதில் இந்த ஃபே ஏதோ கிஃப்ட் பண்ணியிருப்பா போல. ஸோ அதுக்கு பாராட்டு மழையா பொழிஞ்சிட்டு இருக்க. இதை ஹீரோயினும் வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃபேமிலியவே ட்ரக்ஸ் கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுருக்கா. இதில் பெருமையாக ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கூட ஆக்சுவலாக லியானோட அம்மாவோட அடாப்டர் சிஸ்டர் தான் நான். இருந்தாலும் இதை சொல்கிறேன்னா எல்லாமே நாட்டுப்பற்றுக்காக தான் நல்லா பேசியிருக்கா. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் வெளியூரில் படிச்சுட்டு இருந்திருக்கா. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, உன்னோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா தப்பு பண்ணுதான் சொல்லி இவர் தான் ஹீரோயினோட அப்பா போல. அவரு கூட இன்னும் ஏகப்பட்ட பேர் சேர்ந்து சாகடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியவே முடிச்சு கட்டியிருக்கா. ஆனால் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது ஹீரோயினால தாங்கவே முடியல. இந்த பக்கமாக வந்து பயங்கரமாக கதறி அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்போ கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்டை கடத்தின மாதிரியே ஒருத்தன் வரான். பார்த்தா அந்த சாங்லின் தான் இதை பண்ணியிருக்கான். இங்கே ஹீரோயினையும் மயக்க வச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு மருந்தையும் ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு போகிறான். இப்போ ஹீரோயினை காணுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ தேட ஆரம்பிச்சிட்டான். நானே தேடிக்கிறேன், நீங்கள் செரிமனி போய் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்ல வாயை மூடு சீக்கிரமாக தேடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் இவனோ ஹீரோனுக்கு என்ன மருந்து அப்படி கொடுத்தான்னு தெரியல. கவலைப்படாதன்னு இருக்க. கரெக்டாக வெளியே ஹீரோவோட சவுண்ட் கேட்குது. ஸோ உடனே ஜன்னலை பார்த்தவன் தப்பிச்சிட்டான் போல. கரெக்டாக ஹீரோ உள்ள வர ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவகிட்ட வந்ததும் ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா பிடிச்சி தள்ளி விட ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் அவள் குடிச்ச மருந்தை எடுத்து மோந்து பார்க்குறான். ஸோ உடனே அவகிட்ட வர என்கிட்ட வராது அப்படிங்கிறா. ஆனால் நீ பார்க்கவே சரியில்லையே அப்படின்னு சொல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன், நீ உன் வேலையை பாருங்கிறா. அப்போ சரி, நான் முன்ன சொன்னது மாதிரியே உன்னை தொல்லை பண்ணலன்னு சொல்லிட்டு அவனோ ட்ரிங்க் ஊற்றிட்டு வந்துட்டு இவன் முன்னாடி உட்காந்துக்கிட்டான். என்னை பார்க்காதன்னு சொல்லிட்டு இவன் திரும்ப ஏன் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் இங்கே இவ்வளோ அந்த மருந்து வேலை செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பார்க்குற வர பார்த்தவன் இங்கே பாரு உன் கண்டிஷனே இப்போ மோசமாயிட்டு இருக்கு, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிட்ட வர அவளோ ஹீரோவை கிஸ் பண்ண வந்துட்டு இருக்கா. எழுந்து போனாலும் விட மாட்டேங்கிறா. எனக்கு ஹாஸ்பிட்டல் தேவையில்லை, நீ தான் வேணும்னு இருக்கா. அப்புறம் அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண அப்படியே கட் பண்றாங்க. வெடிஞ்சிடுச்சு. ஹீரோயின் இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சு மறைச்சிக்கிட்டு இவன் உட்காந்துக்கிட்டு இருக்க. அவளுக்கு மொழிப்பு வருது தெரிஞ்சதும் எடுத்துக்கிட்டான். இவ்வளோ எழுந்தவ அப்படியே எழுந்து போகவும் ஒரு மாதிரி ஆகி அப்படியே விழ போக டக்குன்னு ஹீரோ பிடிச்சிக்கிட்டான். நேற்று நைட்டுன்னு ஹீரோ ஆரம்பிக்க நேற்று நைட் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான் இருக்கா. உனக்கு தெரியலன்னா என்ன நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நீ அந்த ட்ரக்கை குடிச்சிருக்க, லக்கிலேனதும் வேணா சொல்ல வேணான்னு திரும்பிக்கிட்டு இருக்கா. லக்கிலே நான் வந்ததால நான் உன்னை காப்பாற்றிட்டேன். அதுவும் என் யூனிஃபார்மை கூட நீ கிழிச்சிட்டு தெரியுமா. இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இன்னும் ஞாபகம் வரலன்னா ஹெல்ப் பண்ணி உனக்கு ஞாபகம் வர வைக்குவான்னு சொல்லி கேட்க வேணாம், எனக்கு ஞாபகம் வரணும்னு தேவையில்லை, நீயும் அதை மறந்துடுன்னு இருக்கா. நான் எதுக்காக மறக்கணும்? உன் அப்பாவான துரோகி ஜீலியன்னு சொல்லி அவளோட ஃபுல் பேரு சொல்கிறான். உன்னோட ஐடென்டிட்டியை என்னால் மறைக்க முடியும். அதுக்கு பதிலாக ஒரு இருட்டில் இருக்கக்கூடிய உமனா, நான் சொல்கிறதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு உமனா நீ இருக்கணும்னு சொல்கிறான். ஓ, எனக்கு வேறு வழியே கிடையாதுன்னு இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போனவன் ஒரு செகண்ட் யோசிக்கிறான். ஹீரோவோட நேற்று நைட் நடந்தது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் அவளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்னால் என்னோட ஃப்ரெண்ட் காணாமல் போயிருக்கா, ஸோ நான் எதுக்கும் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை அந்த ஹாயும் ஃபேயும் தான் கடத்தி வச்சிருக்காங்க. ஒழுங்கா நல்ல பிள்ளையா நீ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருவேமான்னு சொல்லி இவ கேட்க இவ முழிச்சதும் பலார்னு அறைய விட்டு ஒழுங்கா கூடுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, உன்னை பற்றி நான் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதில் ஒன்றை கூட உன்கிட்ட தரமாட்டேன், எல்லாருக்கும் நீ பண்ணிட்டு இருக்க கேவலம் தெரிஞ்சாகணும் இல்லையான்னு சொல்லி வேற கத்துறா. இதை கேட்ட ஃபேயோ பயங்கர கடுப்பாய் ஒழுங்கா கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி பயங்கரமா மிரட்ட சீக்கிரம் கொடு, அப்பதான் நான் உன்னை சீக்கிரமா சாகடிக்க முடியும்னு இந்த ஹாய் சொல்லிட்டு இருக்கான். இவ என்ன பண்ண போறான்னு தெரியல. கீழே ஒரு கண்ணாடி துண்டு வேற இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினை யார் கடத்துனாங்கன்னு இவனுக்கு தெரியாது. அதனால அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் பிடிச்சி மிரட்டி விசாரிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ஃப்ரெண்டோ கிடைச்ச அந்த கண்ணாடி துண்டை வச்சு அந்த ஃபேயை முடிச்சிடலான்னு பார்த்தா ஹாய் பிடிச்சிக்கிட்டான். ஒரே அடிதான் பாவம் ஹீரோயின் ஃப்ரெண்டு மயங்கியே போயிட்டா. இவனுக்கு கையிலையும் வேற காயம் ஆகிடுச்சா. அப்ப கரெக்டா இவனோட ஆள் வந்து ஏதோ காதுல ஓத நேரா இப்ப ஹீரோட்ட வந்தவன் என்ன இதெல்லாம் டாங் ஃபேங்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். வெல், அதே கொஸ்டினை தான் நானும் உன்கிட்ட கேட்க வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ எதை மீட் பண்றான்னு சொல்லி இவன் கேட்க நேற்று நைட்டு லியானுக்கு ட்ரக் கொடுத்து கடத்திருக்காங்க, அது உன்னோட பிளேஸ்ல நடந்திருக்கு, ஸோ நீ தானே இதுக்கு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாகணும்னு சொல்லி கேட்குறான்.
அப்போ உடனே அந்த கிட்னாப்பரை கண்டுபிடின்னு சொல்லிட்டு இவன் ஆளை அடிச்சு சத்தமா சொல்லுன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். இங்க வெளியே ஹீரோயினும் உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹோட்டல் க்ளோஸ் பண்ணியாச்சு, நீங்க கிளம்பலாம்னு சொல்லி துரத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்த உள்ளே விட்டுட்டு வந்துட்டேன், தயவு செஞ்சு நான் போனதும் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இது உள்ளெல்லாம் நல்லா கேட்டுட்டு தான் இருக்கு. இங்க துரத்த பார்த்தவனும் என் கூட ஃப்ரெண்டா இருந்தேன்னா உள்ள அனுப்புவேங்கிற மாதிரி ஹீரோயினத்தோட கரெக்டா நான் வந்து அவன் தலையிலேயே கண்ணை வைக்கிறாரு. பின்னாடியே வந்து ஹீரோவோ எதுக்காக இந்த டைம்ல இங்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, என்னோட இயரிங்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக வந்துங்கிறா. இப்போ வாய் பேசி நான் கிட்ட மாட்டிக்கிட்டவனோ, கவர்னர் தயவு செஞ்சு அவளை உள்ள அனுப்பிடாதீங்க, அப்படி அனுப்பணும்னா ஹாய் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்ல, பார்த்தா இந்த ஹோட்டலே ஹாயோட தான் போல. கரெக்டா அவனே வரான். இது மாதிரி இவளோட கம்மலை தொலைச்சிட்ட அப்படிங்கிறத சொல்ல, கம்மலைத்தானே தொலைச்ச, நான் உன்னை ஸ்டோருக்கு கூட்டிட்டு போறேன், அங்கே உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லா எடுத்துக்கும் நான் உனக்கு வாங்கி தரேன்ட்டு இருக்கான். அப்போ ஹீரோ பூந்து அவன் நான் கொடுத்த ஒரு பொருளை மிஸ் பண்ணியிருக்கான், அதை எப்படி உன்னால் புதுசாக வாங்கி தர முடியும், அதுவும் நான் கொடுத்த இயரிங்ஸ் என்னோட லவ்வை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாச்சே, சொல்லு அவன்கிட்டயே உண்மையை சொல்லுன்னு சொல்ல ஹீரோயினும் உள்ள போகணுங்கிறதுக்காக ஆமான்ட்டா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் உள்ள திரும்ப போகணுங்கிறதுக்காகவே இவளோட கம்மலை அங்கே வேணும்னே போட்டு தான் வந்திருப்பா. ஸோ இப்போ உள்ள போகும்போது கரெக்டாக ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா மேலிருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கீழே விழுந்து இறந்து போயிட்டா. நான் நமக்காக தான் நிறைய காசு சேர்த்திட்டு இருக்கேன், அப்படி சேர்த்துனதும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம், நான் உனக்காக ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருக்கா. ஸோ இப்படி அவள் கண்ணு முன்னாடியே ஃப்ரெண்ட் இறந்து போனதை பார்த்ததும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோ பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை மறைக்க அப்படியே மயங்கி விழுந்துட்டா. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டு பேரை சொல்லி கத்திக்கிட்டே தான் தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டு இருக்கா. நீ நைட்டெல்லாம் பின்னு சொன்னையே யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அவள் என்னோட ஃப்ரெண்டுங்கிறா, நேற்று இறந்து போன பொண்ணான்னு சொல்லி கேட்க, இல்லைன்ட்டா, உண்மையை சொல்லு, நேற்று நைட் அவளை பார்க்கணுங்கிறதுக்காக தானே நீ அங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்து போக பார்த்ததும் அவனோ கையை பிடிச்சி லாக் பண்ணி வச்சுட்டான். ஒழுங்கா சொல்லு அந்த பின் யாருன்னு சொல்லி கேட்க, எனக்கு அவளை தெரியாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. நீ சொல்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், நல்லா யோசின்னு சொல்லிட்டு போவேன். டக்குன்னு ஹீரோவோட கண்ணையை எடுத்துக்கிட்டா. உடனே ஹீரோவில் அலேக்கா பிடிச்சிக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டேங்கிறா. அப்போ கரெக்டாக பாட்டி உள்ள வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துனதும் அவன் கண்ணை பிடுங்கிக்கிட்டு அவ தப்பு பண்ணிட்டா, அதனால தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேங்கிறான். அப்படியே அப்போ அதை கரெக்டாக பண்ணுன்னு பாட்டிமா சொல்ல, இல்லை மேடம் நீங்கள் பார்த்தீங்கல்ல அவன் என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோயின் சொன்னதும் என்னதெல்லாம் டாக் ஃபிகர்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாளும் என்னை நல்ல விதமாக தான் நடத்தினாரு, ஆனால் இப்போதான் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, தயவு செஞ்சு என்னோட லாக்கை மட்டும் அவுத்து விடுங்களேன்னு சொல்லி கேட்குறா. ஒழுங்கா அவளை ரிலீஸ் பண்ணிடான்னு சொல்லி பாட்டிமா சொன்னதும் நான் இதை பார்த்துக்கிற பாட்டிமா வாங்க வெளியே போய் பேசலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான். அப்படி போனவன் திரும்ப வந்து அவளோட ஹேர் பின் எல்லாம் கழட்டிட்டு எந்த ட்ரிக்ஸையும் என்கிட்ட பண்ண பார்க்காதுன்னு சொல்லிட்டு போறான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயினை கடத்தினவன் இருக்கா இல்லையா ஜாங்லின், அவன் இந்த ஃபேயோட ரிலேட்டிவ் தானே. ஸோ ஏன்டா இந்த வேலையை பண்ணி தொலைச்சோன்னு சொல்லிட்டு அவட்ட அடி வாங்கிட்டு இருந்தா. உண்மை தெரிஞ்சு ஹாய் வந்து ஒரே உததான், அப்படி என்னது தாண்டா பண்ணி தொலைச்சோன்னு சொல்லிட்டு ஃபே கேட்க நடந்த உண்மையை சொல்றான். அதுக்கப்புறம் நான் மென்ஸ் டாய்லெட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத சொல்ல, ஐயோ ஏண்டா இப்படி பண்ணி தொலைஞ்சோன்னு சொல்லிட்டு அவ்வளோ அடி எடுத்துட்டு இருக்கா. இதுக்கு அடியெல்லாம் பார்த்தாது கண்ணு தான் கரெக்டா இருக்கும்னு இவன் கண்ணை தூக்கிக்க இவ்வளோ தடுத்து நிறுத்தி அப்படி இப்படின்னு செடியூஸ் எல்லாம் பண்ணி அவனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணா. பார்த்தா திரும்பவும் கண்ணை தூக்குறான். ஸோ அந்த சாங்லினை பார்த்து கண்ணை நீட்டின ஹாயோ அப்படியே போங்கிற மாதிரி சிக்னலை காட்டினதும் அவன் விழுந்து எந்திரிச்சு ஓடியே போயிட்டான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் லாக் பண்ணி வச்சிருக்கானாச்சே. ஸோ அவளுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். ஸோ அவளுக்கு சாப்பிட எடுத்து கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறா. இப்போ சாப்பிடலன்னா நாளைக்கு காலையில் தான் உனக்கு கிடைக்கும், அது வரைக்கும் சாப்பிடாம தான் இருக்கணும் பார்த்துக்கன்னு சொல்ல, நான் ரெஸ்ட் ரூம் போகணும் கழட்டி விடுன்னு சொல்லி கேட்குறா. அவனும் ஒரு குண்டாவை தள்ளி வச்சுட்டு ஒழுங்கா உன்னோட உண்மைகளை என்கிட்ட சொல்லிடு, நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஃபேக்காக தான் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ முழு உண்மையை நீ என்கிட்ட சொல்லலைன்னாலும் கொஞ்ச நாளில் நானே மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி கேட்குறான். உனக்கு உண்மையாகவே இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லி கேட்க ஆமாங்கிறான். அப்போ என்னோட கையை அவிழ்த்து விடு, நம்ம உட்காந்து பேசுவோம், எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், என்னை அவுத்து விடுன்னு சொல்லி கேட்குறா. நான் உனக்காக குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ காய்கறி நறுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு முன்னாடியே நீ எனக்காக குக் பண்ணுறத நான் இப்படி நின்று பார்த்துருக்கேன் இல்லையான்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல 1785 நாள்னு சொல்கிறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, அத்தனை நாள் ஆச்சு உனக்காக சமைச்சுன்னு சொல்லி சொல்கிறான். இவ்வளோ கிளியராக ஞாபகம் வச்சிருக்கியான்னு இவ கேட்க, நீ அன்னைக்கு நைட் டின்னரை முடிச்சுட்டு கிளம்புனவதான், அதுதான் நான் உனக்கு கடைசியாக பார்த்ததுன்னு சொல்கிறான். தென் இப்போ சாப்பிட உட்காடுறாங்க. ஹீரோயினும் ட்ரிங்கை கொடுத்துட்டு சரி ஃபேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் அதை ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறான். அவளோ ஒரு டான்சர், எங்க அம்மாவோ கைண்ட் ஹார்ட்டட். ஸோ அவளுக்காக பரிதாபப்பட்டு அவளை அவங்களோட தங்கச்சியா ஏத்துக்கிட்டாங்க. தென் அப்படியே என் அப்பாவையும் அவள் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சா. இதனால எங்க குடும்பமே குழப்பத்துக்குள்ளாக ஆரம்பிச்சது. நானும் அப்ராட்ல இருந்தேன், வீட்டுக்கு வரலான்னு நினச்சி ஃபோன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இவன்
எங்க ஃபேமிலியே ஓபிஎம் கடத்திருக்காங்கன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டு இவ ஒரு பெரிய ஹீரோயின் மாதிரி ஆகிட்டா. அதனாலேயே அதுக்கப்புறமா அவங்க அப்பாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி சொல்றா. ஸோ இப்படி ஹீரோ கேட்டுட்டு இருக்கவனும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இவன் குடிச்ச ட்ரிங்க்ல ஏதோ திருட்டுத்தனமா கலந்து வச்சிருக்கா. ஸோ இதை குடிச்சதும் இவனுக்கு ஒரு மாதிரியாக என்ன கலக்கி வச்சிருக்க என்னோட ட்ரிங்க்லன்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோயினும் எனக்காக நீ எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக நான் உன்னை எப்பவும் மறக்கவே மாட்டேன். கொஞ்ச நாள் பொறு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உன் கூடவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோ மனசுக்குள்ள நினைக்க இவனோ மயங்கி விழுந்துட்டான். ஸோ இப்போ பயங்கர வில்லத்தனத்தோட கையில கத்தியோட நேரா ஃபேயோட ரூம்குள்ள போய் குத்திட்டா. பார்த்தா இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கனவை கண்டுட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கரெக்டாக வந்து இவளை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கு ட்ரக்கை போட்டிருப்பேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இருந்துட்டு போட்டும், உன் வாழ்க்கையை இப்போ என் கையில தான் இருக்குங்கிற மாதிரி இவ சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, கையில கத்தியோட இந்த ஃபே ரூம் முன்னாடி நின்றுட்டு இருக்க, என்ன நீ அவளை கொலை பண்ண போறியான்னு சொல்லி கேட்க, நானும் அவளோட சாக போறேன், ஸோ எல்லாமே முடிஞ்சிடுங்கிறா. சாகணுமா? அப்புறம் யார் எனக்கு ஆன்டிடோட் கொடுப்பாங்க? ஒருவேளை நீ அந்த ஃபேயை கொண்டுட்டு சேர்ந்து நீயும் செத்துட்டேன்னா உன்னோட ஃபேமிலி இன்னசென்ட்னு நீ எப்படி ப்ரூஃப் பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறான். இவ்வளோ அழுதுகிட்டே கையில் இருக்க கத்தியும் கீழே போட்டுட்டா. இப்போ கட் பண்ணா நான் வந்து ஹீரோ கிட்ட, ஆமாம் அவங்களே உங்கள் ட்ரிங்க்ல ட்ரக்ஸ் போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படி இருக்கும்போது எதுக்காக அதை குடிச்சிங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா ஹீரோயின் கலக்கிறத இவன் பார்த்துருக்கான். ஏன்னா அவள் செக்யூராக ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக தான். பிகாஸ் அவள் யாரையுமே நம்பினதே கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். எனக்கு இன்னும் இது கன்ஃபியூஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணா ஜாங்லினுக்கு பாலாலேயே பயங்கரமாக அடி விழுந்துட்டு இருக்கு. அடிச்சிட்டு இருக்கவன் ஹாயே பக்கத்துல ஹீரோயினும் ஹீரோவும் நின்றுட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி இவன் கெஞ்ச, நீ என் தம்பிக்கிட்டையும் லியான் கிட்டையும் தான் உன்னோட சாரியை கேட்கணும். அவங்க தான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இவனும் அடிச்சுக்கிட்டு கிடக்கான். இப்போ இவனும் இவங்க 2 பேர்கிட்ட சாரி கேட்க ஆரம்பிக்க இவனும் அடிக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறான். கரெக்டா ஃபே வந்துட்டா என்ன பண்றீங்க ஹாயின்னு சொல்லிட்டு அவனோட கைக்கட்டையெல்லாம் அவுத்து விட்டுட்டு உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கையை ஓங்கினவ அப்படியே நிக்கிறா. என்னன்னு பார்த்தா அவளுக்கு நேராக கன் இருக்கு. ஹீரோ நீட்டிட்டு இருக்கான். இப்போ இடையில ஹாய் பூந்துக்கிட்டு அவன் உன்னோட மருமகக்காரனா இருக்கலாம், இருந்தாலும் அவன் பண்ண தப்புக்காக தான் இப்போ பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ல, போயும் ஒரு வேலைக்காரிக்காக ஜாங்லினை ஹர்ட் பண்றீங்களான்னு சொல்லி இவ கேட்கிறா. அதுவும் நேற்று நைட்டு டாங்ஃபிங்கோட ரூம்ல இருந்து தானே வந்தா, அப்படி இருக்கும்போது இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்த, நேரா ஹீரோயின் ஜாங்லின் கிட்ட போய் உனக்கு அதிகமாக அடிபட்டிருக்கு, ஸோ நீ நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், கண்டிப்பாக சரியாயிடும்னு சொல்லிட்டு ஃபே கிட்ட திரும்பி இந்த வேர்ட்ஸை நீ சொல்லணும் அவன்கிட்ட. ஏன்னா அவனா தனியாக எதுவுமே பண்ணல, நீ சொல்லி தான் அவன் பண்ணியிருக்கான். எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஹாய். கவர்னர், இப்போ சாங்லின் மேலே எனக்கு எந்தவித கோபமும் கிடையாது, அவனை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோவும் பின்னாடியே கிளம்பிட்டான். இவளை என்ன மாதிரி பொண்ணுங்கிற மாதிரி இவ கேட்க இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாய் சொல்ல இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் வந்து ஹீரோயின் கிட்ட, அப்போ இது உன்னோட பிளான், அவனோட க்ளோஸ் ஆகி அவனை செடியூஸ் பண்ண போற, உனக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி கேட்குறான். ஆமா நான் இதை பண்ணி தான் ஆகணும், ஆனா சாங்லின் ஒரு சிப்பாய் மட்டும்தான், ஸோ ஃபுல் மாஸ்டர் மைண்ட் அந்த ஃபே தான். அதனால ஃபேக்கும் ஜாங்லினுக்கும் இடையில ஒரு பிளவை ஏற்படுத்தணும், அது மூலமா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி சொல்ல, அதை எப்படி பண்ண போறேன்னு சொல்லி கேட்க, ஜாங்லின் கேசினோ விளையாடுவான், எனக்கு தெரியும் உங்களுக்கு அங்கே கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா நீ எனக்கு ரிட்டர்னுக்கு ஏதாவது கொடுத்தாகணுங்கிறான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்க, அவனோ கிட்ட வந்து உன்கிட்ட என்ன இருக்குங்கிறான். இவ்வளோ தயங்க டக்குன்னு அவளை கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்து இவனோட ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணுறான். எப்போ பார்த்தாலும் உன் மைண்டில் இது மட்டும் தான் இருக்குமான்னு சொல்லிட்டு இவ கத்த, அவனோ டக்குன்னு அவகிட்ட வரவோ பயந்து போய் அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டா. உன் மைண்டில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே க்ளோஸாக வந்தவன் கீழே இருந்து ஒரு பேக் எடுத்து இதை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறான். அதில் ஒரு ட்ரெஸ் இருக்கு, இதுதானா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஆமாங்கிறான். அப்போ சரி அந்த பக்கமாக போன்னு சொல்லி சொல்ல, இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ட்ரிங்கை ஊற்றிக்கிட்டு அந்த பக்கமாக போய் நின்றுக்கிட்டான். இவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்க இவனும் அந்த கண்ணாடி வழியாக பார்த்தும் பார்க்காத மாதிரி சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். இவ்வளோ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவனை கூப்பிட்டு பேக்கில் ஜிப் இருக்குது அது என்னால் போட முடியாதுங்கிறா. அவனும் அவளுக்கு அழகாக போட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறமா அவள் திரும்பி நின்றுக்கிட்டு உன்னோட ரெக்வஸ்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் இல்லையாங்கிறா. நாளைக்கு ஆஃப்டர்நூன் சிங் ரெஸ்டாரண்ட்க்கு இந்த ட்ரெஸ்ஸோட நீ வரணும்னு சொல்லி கேட்குறான். எதுக்குன்னு சொல்லி கேட்க, உன்னோட ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணதான்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இவ்வளோ அதுக்கப்புறமா கண்ணாடி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, டாங்ஃபெங் அப்படி மட்டும் எதுவுமே நடக்காமல் இருந்திருந்தா நம்ம முன்னே இருந்த மாதிரியே இப்போவும் இருந்திருக்கலாம் இல்லையான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. இப்போ இந்த பக்கம் அந்த சாங்லினை போட்டு ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். இவன் கேசினோ நடத்துறவன் போல, இவனும் நிறைய தோற்று போய் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் போல. ஸோ நான் கொடுத்துட்றேன்ட்டு இருக்கான். அதுவும் 3 நாள் கொடுத்துறேன், என்னோட ஆண்டி யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி சொல்ல, இவனும் கையை குத்திட்டு 3 நாள் தான் ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லி அனுப்புகிறான். பார்த்தா இப்படி பண்ண சொல்லி சொன்னது நம்ம ஹீரோவோட ஆள் தான். ஹீரோ சொல்ல போய் தான் இவனும் இப்படி பண்ணியிருக்கான். பார்த்தீங்களா நான் நல்ல வேலை பண்ணேன் இல்லையா, எங்க கவர்னர் இருக்கானோன்னு சொல்லி சொல்ல, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்க, கவர்னர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, இவன் அப்படியே விட்டுறத கொஞ்சம் வாட்சும் பண்ணிக்கோ, கவர்னர் பற்றி நல்ல விதமாக நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் ஹீரோவோ ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கான்.
இப்போ என்ன நடக்குதாமாங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்கிறான். சரி நாம எதுக்காக இங்கே இருக்கோன்னு சொல்லி கேட்க சாப்பிட்றதுக்காக தான் சொல்கிறான். அவ்வளோதானோன்னு சொல்லி கேட்க ஆமாம் சும்மா டேட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லி அவளுக்காக தான் கட் பண்ணிட்டு இருக்கா. அவள் கட் பண்ண போனதோ ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி கட் பண்ணதை எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். முன்னாடி டேட் பண்ணப்பெல்லாம் நீ நிறைய பேசிக்கிட்டே இருப்ப, இப்போ ரொம்ப குவைட்டாக இருக்கேன்னு சொல்லி கேட்க ஏன்னா இப்போ நான் முழுசாக மாறிட்டேன், என்னால் முன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்கவே முடியாதுன்னு சொல்ல ஏன்னு சொல்லி கேட்குறான். இன்னைக்கு கண்டிப்பாக உன்னால் அப்படி இருக்க முடியும்னு சொல்லி கேட்க டாங் ஃபெங் முன்ன உன் கூட இருந்ததை நினச்சி பார்க்குற அளவுக்கு எனக்கு இப்போ மூட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போக பார்க்க இவனும் ஸ்டாப் பண்ணி முன்னாடி பார்த்த மாதிரி என்னை இப்போ பாருங்கிறான். இவளும் பார்க்க இப்போ அப்படியே கிஸ் பண்ணதான் போல கிட்ட வரான். இல்லை நீ அப்படி என்ன பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறான். சில்லியாக பண்ணாது டாங் ஃபெங், நம்மளால் கடந்த காலத்துக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்ல கரெக்டாக நான் வராரு, எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குன்னு சொல்ல இப்போ அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கான்னு சொல்லி சொன்னதும் டக்குன்னு ஹீரோயின் கிளம்பிட்டா. இப்போ அவனும் கையில் கத்தி குத்த வாங்கிக்கிட்டே முடியாமல் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறா. தென் உடனே இவனோட கையை பிடிச்சி உனக்கு யார் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவன் மேலே அக்கறை இருக்க மாதிரி ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிட்டான். இதை ஹீரோ ஒழிஞ்சு நின்று தான் பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ இங்கே கர்ச்சீஃபை வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு நான் ஜஸ்ட் ஒரு மெய்ட் தான், இந்த காயமும் அதிகமாக உனக்கு ஏற்பட்டிருக்கு, ஸோ ஃபேக் கிட்ட சொல்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்கிறா. உன்னை அவங்க திரும்ப அடித்தா உனக்கு தான் அதிக கஷ்டம்னு சொல்ல இவனும் இதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஹீரோனோட கையை பிடிச்சிட்டான். முன்னாடி நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல பரவாயில்ல விடு, உன்னை நீ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணா இப்போ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோனை இழுத்துட்டு வந்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கு டாங் ஃபெங், நான் தான் ஆக்டிங் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் இல்லையான்னு சொல்லி கத்த இவனோ கோவத்தில் அங்கே இருக்க கிளாஸ் எடுத்து உடச்சிட்டு பாரு இப்போ என் கையில் காயம் ஆயிருக்கு, அதே மாதிரி இப்போ நீ என்னை பாப்பியான்னு சொல்லி கேட்க அவளும் அங்கே இருக்க கர்ச்சீஃபை எடுத்து கட்டி விட்டுக்கிட்டே முடியவே முடியாது, அவங்க என்னோட எனிமீஸ், அவனை அப்படி பார்த்ததுக்கான காரணம் என்னோட கோல்ஸை நான் அச்சீவ் பண்ணுறதுக்காக, அவனோட ஃப்ரெண்டாக பழகி அவங்க 2 பேரை பிரிக்கிறதுக்காக, ஆனால் நீ எனக்கு அப்படி கிடையாது, உன்னை என்னால் ஃபூல் பண்ண முடியாதுன்னு சொல்ல அவனும் இன்னும் கோவத்தில் தான் இருக்கான். ஸோ டக்குன்னு அவன் கையை பிடுங்கிக்கிட்டு போயிட்டான். இப்போ இந்த பக்கம் அந்த சாங்லினோ ஃபேயை பிடிச்சிக்கிட்டு ஆண்டி எனக்கு ஒரு 1,00,000 வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்கான். கண்டிப்பாக நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவேன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். அவ்வளோ முடியுதுன்னு சொல்லிட்டு போக இவனோ பின்னாடியே போய் நீங்கள் தான் இந்த ஃபேமிலியிலேருந்து நிறைய சுருட்டி வச்சிருக்கீங்களா, கொஞ்சம் கொடுங்களேன்னு சொல்லி கேட்க இங்கே பாரு லூஸ் சாங்லின், ஒழுங்காக நடந்துக்கோ, எங்கெங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும், முக்கியமாக பணத்தை லூஸ் தனமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கேன். இதை ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று கேட்க ஹீரோவும் எட்டி பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ அவனை பார்த்தவன் இந்த பக்கமும் போய் நிற்க திரும்பவும் அங்கேயும் வந்து கிட்ட வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். இங்க இவ்வளோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னுக்கு நம்ம என்ன பண்ணோன்னு மறந்துட்டியா, அது மட்டும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆப்பன்னு பாப்பியா, அதை விட்டுட்டு இந்த 1,00,000 கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்ட அந்த 1,00,000க்காக என்ன த்ரெட்டன் பண்ணாதீங்க, எப்படி பார்த்தாலும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கரெக்டாக ஃபேயும் அந்த இடத்துக்கு வரா. ஹீரோனை மறைச்சு தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ யார் அந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது இவளுக்கு. ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் சூப்பராக தானே போட்டிருக்கா. எங்கே இவனும் ஃபே அதான் பார்த்துறீங்களா கிளம்புங்கன்னு சொல்ல நான் உன்னோட ஃபேமிலி ஆச்சே, உன் மேலே எனக்கு அதிக அக்கறையும் இருக்காச்சே, அப்படி அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொன்னா நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்க்க வர நானும் அவளை பிளாக் பண்ண வச்சுட்டு ஹீரோயினை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பக்கம் ஹாயோ சாங்லினுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும், ஸோ அவனை கொன்னே ஆகணுங்கிற மாதிரி சொல்ல இவளும் என் ஃபேமிலியில் இருக்க ஒரே பையன் அவன் தான் சொல்லிட்டு இவனை ஃப்ளர்ட் பண்ணி கட் பண்ணிட்டா. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவோட ரூமில் வேலையை முடிச்சுட்டு கிளம்ப அவனும் கையை பிடிச்சி ஒரு வைன் ஊற்றிட்டு வாங்குறான். சரின்னு அதை ஊற்றி கொடுத்துட்டு போவேன். திரும்ப கையை பிடிச்சி எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறேன், இப்போ இங்கேருந்து போகிற அளவுக்கு உனக்கு என்ன அவசரம்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லையா, எனக்கு டயர்டாக இருக்குன்னு இவ சொல்ல திரும்பவும் நான் இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இதுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்க நான் ஒன்றும் உன்னோட ஹெல்ப்பை கேட்கலையேங்கிறா. ஹெல்ப் பண்ணனோ இல்லையோ உனக்காக தானே பண்ணன்னு இவன் சொல்ல நான் தான் ஆல்ரெடி ரீபே பண்ணிட்டேன்லன்னு சொல்லி கேட்க அது பத்தாதுன்னு இவன் சொல்ல இவ்வளோ கண்ணு மூடிக்கிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்து நின்றுட்டு உன்னோட ஹெல்ப்புக்கு ரீபே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. இவனும் என்ன இவ இப்படிலாம் பண்ணுறாங்கிற மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிட இது இவளுக்கு சாதகமாக போயிடுச்சு. ஸோ அவன் அப்படியே ஃப்ளர்ட் பண்ணியே பயந்து போய் சோஃபாலெல்லாம் படுக்க வச்சுட்டு நான் என்ன சட்டா இருந்தால் பிடிக்குமா இல்லை செடியூஸ் பண்ணால் பிடிக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவனும் எப்படிக்கா திரும்ப அவனை பிடிச்சி டான்ஸிங் ஹாலில் நான் நிறைய வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், ஸோ எல்லா ஆண்கள் பற்றியும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் நீ என்னை புரிஞ்சுக்கல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இவனும் உனக்கு டயர்டா இல்லையா ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட இதை அந்த ஃபே பார்த்துட்டு இவளோட கதை தான் என்னன்னு ஃபுல்லாக தெரியலையே, ஹாய்கிட்ட சொல்லி இவளோட பேக்ரவுண்டை கொஞ்சம் செக் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஃபேயோ பாட்டை போட்டு விட்டு அப்படியே ஜாலியாக டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என் குடும்பத்தையே அழிச்சிட்டு இங்கே நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கியா, இரு எல்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரியே அன்னைக்கு நைட்டே இந்த ஃபே இந்த குடும்பத்தோட லாக்கர் இருக்கும் இல்லையா, நிறைய பணத்தை சேமிச்சு வச்சுருக்காங்க,
அதுல இருந்து 2 கட்டை அட்டை போட்டு வர பாட்டிமா ஆட்களோடு நின்னுட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல. அவளை செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கையில பணமா மாட்டிக்கிட்டா நல்லா. அப்புறம் என்ன பயங்கரமா அவளுக்கு அடி விழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றது கேளுங்க அவ சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றது இங்க இவங்க எல்லாம் கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு ஓரத்துல சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இதுதான்மா பிகினிங், இன்னும் போக போக நிறைய வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இதெல்லாம் எப்படி இவ பண்ணிருக்கான்னா சாங்லினோட அப்படியே சும்மா பேசிக்கிட்டே உன்னோட கடனை அடிக்க நீ என்ன பண்ணுவ, ஃபேக்கிட்டையும் அவ்வளவு பணம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுத்துருக்கா. ஆமாமா என் ஆன்டிகிட்டையும் பெருசா இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஆனா ஃபே தான் ஹாயோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கால, அப்ப கண்டிப்பா ஹாய் ஹெல்ப் பண்ணுவாரே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஹாய் எல்லாம் என்னோட ஆன்டிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், அவனுக்காக மட்டும்தான் என் ஆன்ட்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் எப்படிதான் உனக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்களாமா அப்படி சொல்லிட்டு இவ கேட்கிறா. அப்பதான் இவனும் அதுதான் இந்த குடும்பம் ஏகப்பட்ட பணத்தை வச்சிருக்காங்களாச்சே, அதுல இருந்து ஆட்டையை தான் போட போறாங்கிற மாதிரி உண்மையை உளறிட்டான். சோ அவ திருட போறான்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. இத பாட்டி கிட்ட சொல்லியாகணுமே, அதுக்காக பாட்டி படிக்கிற புக்குக்குள்ள இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு திருட வர போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை போட்டு விட்டுட்டா. அதுதான் கரெக்டா இவள கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா இந்த ஃபேயோட ரூம்குள்ளேயே பூந்துக்கிட்டு பாட்டை போட்டு விட்டுக்கிட்டு அவளை மாதிரியே இருக்க ஒரு பொம்மை எடுத்து அதை இப்படித்தோட இந்த பக்கம் ரியாலிட்டியில பலாருன்னு கணத்துல அந்த பக்கத்தோட இங்க இந்த பக்கம் பலாருன்னு வராருன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடி விழுந்துட்டு இருக்கு. அடுத்து இந்த பொம்மையை தூக்கி கீழே போட இங்க அவளை புடிச்சு தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் அதை போட்டு மிதிச்சா இங்க பாட்டிமா அவ கைய போட்டு மிதிக்கிறாங்க. சோ இப்பதான் நம்ம ஹீரோயின் ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கா. இதை ஹீரோ பாத்துக்கிட்டு இன்னைக்குதான் நீ சிரிக்கிறதே நான் பார்த்தேன்னு சொல்ல இவளோ இப்ப சாங்லின் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கான். அவனோட கடனுக்காக நீங்க பே பண்ணீங்கன்னா நீங்க கேட்குற கொஸ்டின்கெல்லாம் அவன் பதில் சொல்லுவான்னு சொல்ல நான் நீ சொல்ற மாதிரி பண்ணணும்னா நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்குறான். அப்படி இதை பண்ணனா நான் உனக்கு ஆன்டிடோட் கொடுக்குறேன்னு சொல்ல என்ன நீ கலக்கின மருந்துனால தான் நான் மயங்கி விழுந்தேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இது ஃபர்ஸ்ட் பாய்சனே கிடையாது, நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், என்ன நீ கண்டிப்பா நம்பலாங்கிறதுக்காக தான் அதை நான் குடிச்சேன், ஸோ என்னை ட்ரஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். தென் இப்போ கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. சாங்லின் அப்படிக்கா சந்தோஷமா வர என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சாங்லினை சுட்டுட்டான். அப்படி சுட்டவன் தப்பிச்சோட பார்க்க அவனை யாரோ ஷூட் பண்றாங்க, பார்த்தா சுடுறது ஹீரோ. இப்போ உடனே ஹீரோயின் சாங்லினை செக் பண்ணி பார்த்துட்டு அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்ல சாங்லினை ஷூட் பண்ணவன் ஹீரோனை ஷூட் பண்ண வர ஹீரோ அதை வாங்கிக்கிட்டான். ஐயோ உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க ஃபர்ஸ்ட் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு அவனை வேக வேகமாக கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. சாங்லின் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், ஆனா எப்போ முழிப்பான்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கான். சரி அவனை வாட்ச் பண்ணிட்டே இரு, யாரையும் உள்ள போக விட்டாதுன்னு சொல்லிட்டு நான் அனுப்புறேன் ஹீரோ. தென் இப்போ நம்ம ஹீரோயின் வந்து மருந்து கொடுத்துட்டு எனக்காக அந்த புல்லட்டை நீ வாங்கிக்கிட்ட, உனக்கு சாகணும்னு என்ன விருப்பமான்னு சொல்லி கேட்க நீ சாகிறது என்னால பார்க்க முடியாது, அதனால தான் என்னோட லைஃபை பணைய வச்சேன், அதான் வின் பண்ணிட்டலாம் இப்போன்னு சொல்ல ஒருவேளை லாஸ் பண்ணிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க நான் அப்படி செத்தே போனாலும் உன்னால விட்டுட்டு போயிட மாட்டேன்னு சொல்லி இவன் சொல்ல இப்படி லூசுத்தனமா பேசினேன்னா திரும்ப நான் அவன் கூட பேசவே மாட்டேன்னு இவ சொல்றா. அப்ப அப்படியே கையை எடுக்கும்போது அவனுக்கு கை வலி வந்துடுச்சா, அச்சோ நான் உன்னை ஹர்ட் பண்றேனா அப்படி சொல்லிட்டு அக்கறையை வந்து கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அப்ப இன்னும் உனக்கு என் மேல அக்கறை இருக்கான்னு சொல்லி கேட்கிறான். இவ்வளோ இப்படியே பார்க்க அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண போக கரெக்டா ஹாய் வந்துட்டான். அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்க, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இல்லையா, வந்து பார்க்கணும் இல்லையான்ட்டு வரான். உன்னோட அக்கறைக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல பின்ன இருக்காதான்னு சொல்லிட்டு இந்தாங்க லியான் இது உங்களுக்காக அப்படின்னு ஃப்ளாஸை கொடுக்க ஹீரோ புடுங்கிட்டு காயப்பட்டதுன்னா இந்த ஃப்ளாஸ் அவளுக்கான்னு சொல்லி கேட்குறான். அவள் தானே உன்னை டேக் கேர் பண்ணிக்கா, ஸோ அவளுக்கு தேங்க் பண்ணுற விதமாக நான் கொடுக்குறேன், ஒரு பையனா இருந்துட்டு உனக்கு ஃப்ளாஸ் எல்லாம் பிடிக்குமான்னு கேட்குறான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க டக்குன்னு ஹீரோயின் அந்த ஃப்ளாஸை பிடிங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட அப்போ சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். என்னடான்னு பார்த்தா இந்த ஹாயோ ஹீரோயினை பற்றின டீடைல்ஸை கலெக்ட் பண்ண சொல்லி ஆளை அனுப்பி விட்டுருக்கான். போனவனும் ஹீரோயினோட ஃபேமிலி ஃபோட்டோ முதல் கொண்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இவ இது மாதிரி ஜியோட பொண்ணு தான், அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது இவ ஜப்பான்ல படிச்சுட்டு இருந்திருக்கா அப்படிங்கிறத சொல்ல அப்போ டாங்ஃபெங்கும் இவளும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா ஹீரோவுமே ஜப்பான்ல தான் இருந்திருக்கான், ஸோ 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. ஸோ அவளோட ஃபேமிலிக்காக டாங்ஃபெங் நீ பழி வாங்குறியா, உன் வழியில நீ கரெக்டா போக நான் விட மாட்டேன்ட்டு போயிட்டு இருக்கான். தென் இப்போ கட் பண்ண நைட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹாய் கொடுத்த ஃப்ளாஸ் அப்படியே மோந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். கடுப்பான ஹீரோவோ அதை பிடிங்கி கீழே போட்டான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அந்த ஃப்ளாஸ் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமான்னு சொல்லி இவ சொல்ல அப்போ அதை திரும்ப எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வளரு அப்புறம் அதை பாருன்ட்டு இருக்கான். பாவம் அந்த ஃப்ளாஸ் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி இவ கேட்க அது பாவம் இல்லைங்கிறான். ஏன்னு கேட்டா ரீசன் எல்லாம் கிடையாது, நான் சொன்னா ஆமாதான் இருக்கான். இவளுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. எதுக்காக சிரிக்கிறேன்னு சொல்லி இவன் கேட்க ஏன் சிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து மோந்து பாக்குறா. என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க ஜெல ஸ்மெல் பயங்கரமா வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. தென் இப்ப கட் பண்ணா பூந்தோட்டத்தையே வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டாங்க போல, அவ்வளோ போயிருக்கு. ஹீரோயின் அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே சந்தோஷமா நின்றுட்டு இருக்க. கரெக்டா ஹாய் வரான். உனக்கு பூக்கள்னா இவ்வளோ பிடிக்குமா, கவலைப்படாத நெக்ஸ்ட் டைம் உனக்கு நிறைய வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உனக்காக கூட ஒன்று கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி இனிப்ப கொடுக்குறான்.
இந்த டேஸ்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா? இதை ஜீன்றவர் பயங்கர சூப்பராக செய்வார். எனக்கு மிஸ்டர் ஜி மேலே ரொம்ப பெரிய ஒரு மரியாதை இருக்கு. அப்புறம் அந்த பதவியேற்பு விழால ஒரு பெயிண்டிங் இருந்தது, அதை கூட நான் தான் வாங்கினுங்கிற மாதிரி சொல்ல அந்த பெயிண்டிங்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து அந்த பெயிண்டிங்கை பத்தி இவளுக்கு எதுவும் தெரியாதுங்கிறான். அப்படியா? ஆனா அவங்களுக்கு இந்த பெயிண்டிங் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சே, அது பார்த்தாலே நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் ஏன் அப்படியே ஒரு டின்னருக்கு என்னோட வரக்கூடாதுங்கிற மாதிரி இவன் கேட்க ஹீரோவுக்கு கோவம் வருது. நீ ஏன்டா குறுக்க வர, அவளே டிசைட் பண்ண விடுங்கிற மாதிரி இவன் சொன்னதும் ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டா. ஜிங்கிறது ஹீரோயினோட அப்பா தான். இங்கே இவனும் அப்போ சரி நாளைக்கு நைட் நான் உன்னை பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ இங்கே ஹீரோவோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவ்வளோ பிடிச்சி திட்டேன். அது என் அப்பாவுக்கு பிடிச்ச பெயிண்டிங்கில் ஒன்று, அதனால நான் அதை வாங்கணும்னு நினைக்கிறேங்கிறா. அவன் நல்லதுக்காகலாம் இப்படி பண்ணவே மாட்டான், அவனே உன்கிட்ட வரானா ஏதோ ஒரு வில்லத்தனம் இருக்குன்னு ஹீரோ சொல்ல என்ன இருந்தாலும் சரி நான் போவேங்கிறா. ஹீரோ முடியாதுன்னு சொல்ல எனக்காக நீ டிசிஷனை எடுக்கிறது ஃபர்ஸ்ட் நிறுத்துறியா? எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறேன், அது எவ்வளோ டேஞ்சராக இருந்தாலும் சரி நான் அங்கே போவேன்னு சொல்லிட்டு போக இவனோ பிடிச்ச சோஃபாவில் இழுத்து போட்டு நீ எப்படி அங்கே போகிறதுங்கிறத பார்க்குறேன்னு சொல்லி இவன் சொல்ல என்ன திரும்ப என்ன லாக் பண்ணி வைக்க போறியான்னு கேட்குறா. அப்போ இப்படிதான் நீ என்ன திங்க் பண்ணுறியான்னு சொல்லி இவன் கேட்க அதை தானே நீ எனக்கு பண்ணங்கிறா. அப்போ சரி உனக்கு என்ன தோணுதோ அதுவே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். தென் இப்போ நெக்ஸ்ட் டே நைட் டின்னருக்கு போகிறதுக்காக ஹாய் ட்ரெஸ்ஸஸ் அனுப்பி வச்சிருக்கான் ஹீரோயினுக்கு. இதை கரெக்டாக ஃபே வந்து பார்க்குறா. சும்மா ஓடுவாளா? உனக்கே வெக்கமா இல்லையா? ஆள் மாற்றி ஆள் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு பிடிச்செல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்கா. இதை ஹாய் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு, இதை நினச்சி நீ எதுக்காக கோவப்படுற? ஓ நீ திருடுங்கிற விஷயம் தெரிஞ்சு உன்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் சுருட்டிட்டாங்களா? அப்போ புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு உன்கிட்ட காசு இல்லை, அதுக்காக கோவப்படுறியா? அப்போ சரி நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையானது எடுத்துக்கிறேன், மீதியை நீ எடுத்துக்கோன்னு சொல்ல இவளுக்கோ வெறியாயிட்டு இருக்கு. சீப்பான கிளாத்தையெல்லாம் வாங்கிட்டு ஓவரா பண்ணாதுங்கிற மாதிரி சொல்ல எனக்கு கிடைச்ச அந்த சீப்பான கிளாத்து கூட உனக்கு கிடைக்கலையே கிஃப்டான்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ பயங்கர கோவத்தை அடக்கிக்கிட்டு சிலரெல்லாம் மோசமான வாழ்க்கை தான் வாழணும்னு விதியிலேயே பொருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன நல்ல விஷயம் கூட நடக்காதுன்னு சொல்ல ஆனா அவங்கெல்லாம் கடைசியில் ஒன்றுமே கிடைக்காம போகிறாங்க இல்லையா, அவங்கள விட ரொம்ப லக்கின்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருக்கா. தென் இப்போ கட் பண்ணா ஹாய் நேராக அந்த ஃபேக்கிட்ட வந்து பாரு புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு வந்துட்டு இருக்கான். இவ்வளோ இங்கே அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு போய் இத்தனை கிளாஸ் அனுப்பி வச்சிருக்கே, புரிஞ்சு போச்சு உனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்டுட்டு இருக்கா. அவனும் இவ்வளோ பிடிச்சிக்கிட்டே உன்னை யாரோ புள்ளி பண்ணிருப்பாங்க போலயே, அவளே சாக போறா, அவன் மேல இதுக்காக நீ பொறாமப்பட்டு இருக்கன்னு கேக்குறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு நெக்லஸ் எல்லாம் மாட்டிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வந்து அந்த செயினை பிடிங்க உள்ள போட்டுட்டு இருக்கான். என்ன திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியான்னு இவ கேட்க இந்த அளவுக்கு மேக்கப் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு இவன் சொல்ல கரெக்டு தான், அது இல்லாமே நான் அழகா தான் இருப்பேன்ட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் ரொம்ப கேவலமா இருக்கு, சேஞ்ச் பண்ணுன்னு இவன் சொல்ல வேற எதை போடவாமான்னு சொல்லி கேட்க இவன் ஒரு ட்ரெஸ்ஸை நீட்டுறான். இதை ஒன்று அவன் கொடுக்கலையேன்னு சொல்ல ஆமா நான் உன்னை போகிறதுக்கு அலோவ் பண்ணுறேன், ஆனால் நீ அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, அவன் கொடுத்த ஜுவல்லரிஸையும் போடக்கூடாதுங்கிறான். அவர் எனக்காக கிஃப்டாக கொடுத்துருக்காரு, நான் போடுறேன், இதில் எதுக்காக நீ எமோஷனல் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்ல நான் எமோஷனல் ஆகலை, நீ இதை வியர் பண்ணுறது உனக்கு சுத்தமாக நல்லாவே இல்லை, நீ எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் என்னோட ஃபேமிலியை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு பிடிச்சிதானே அனுப்பியிருக்கான், நான் போட்டு போகிறேன் உனக்கு என்னங்கிற மாதிரி ஹீரோயின் கிளம்பிட்டா. இவனும் கோவத்தில் நானும் கூப்பிட்டு இதெல்லாம் எரிச்சிட்றா அப்படின்ட்டு இருக்கான். இப்போ இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த ஹாயோட டின்னரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. உன் டேஸ்ட்டும் என் டேஸ்ட்டும் எப்போவுமே ஒத்தே போகாதே, அதுக்காக தான் நான் முன்னாடி மென்ஷன் பண்ணேன், அந்த ஜிங்கிற குக்கு தான் இதையெல்லாம் சமைச்சிருக்காரு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அப்போது ஹீரோவோட அப்பா பேர் இவனுக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோயினுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அதை மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே லைட்டாக அவளுக்கு ட்ரிங்க் பண்ண கொடுத்துட்டு நீ ஏன் என் கூடவே சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறான். நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க உன்னால் டாங்ஃபிங்கோட இருக்க முடியுதுன்னா ஏன் என் கூட இருக்க முடியாதுன்னு கேட்குறான். அப்போ ஃபே எங்க போவாங்கிற மாதிரி கேட்டதும் இவன் சிரிச்சுக்கிட்டே அப்போ நீ என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, அப்போ சரி நேரமே நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், உன் ஃப்ரெண்டு மாதிரி உன்னோட முடிவும் இருக்கக்கூடாதுன்னா தேவையில்லாத விஷயத்துக்குள்ள எல்லாம் நுழையாமல் இருக்கணும். உன் அப்பாவான ஜி மேலே எனக்கு நிறையவே ரெஸ்பெக்ட் இருக்கு, அவரை மாதிரியே உன்னோட திறமையை காட்டணும்னு நினச்சேன்னா கடைசியில் நீயும் போய் தான் சேர்வேங்கிற மாதிரி சொல்ல இது வேணா உங்களோட இடமா இருக்கலாம், ஆனால் கவர்னர் டாங்ஃபெங் தான் இந்த சிட்டியவே ரூல் பண்ணுறாருன்னு சொல்ல ஹீரோவோ கிளாப் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். ரொம்ப நல்லது, அப்போ உனக்கு உன் பின்னால் நான் நிற்பேன் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு, எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு. அவனும் ஹீரோயினை விட மாட்டேங்கிறான். இவனோட ஆட்கள் எல்லாம் கண்ணை வச்சுக்கிட்டு சுற்றி வளைச்சிட்டானுங்க. டாங்ஃபெங் இது என்னோட டேட், அவளோட, நீ எதுக்காக குறுக்க வரங்கிற மாதிரி கேட்க இந்த பக்கமோ ஹீரோவோட ஆட்கள் எல்லாம் பயங்கரமாக பெரிய கண்ணோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோ பிரதர் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இவ எனக்கு சொந்தமானவன், ஸோ உன்னோட அவ ரொம்ப நேரம் இருக்கிறதால எனக்கு பிடிக்காதுங்கிறான். இப்போ இந்த இடத்துல இந்த ஹாய் வீக்காக தானே இருக்கான், அதனால அப்போ சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு ஹீரோவும் போகும்போது அந்த பெயிண்டிங்கை என்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுடு அப்படி சொல்லிட்டு போகிறான். இப்போ இங்கே ஹீரோவோ ஹீரோயினை அவள் பொட்டி படுக்கையோட கூட்டிகிட்டு வந்துட்டான். என்ன பண்ணுற நீன்னு சொல்லிட்டு அவளோட பெட்டியை தூக்கிட்டு வெளியே போவேன். அவனும் பிடிங்க வச்சுட்டு
அவனுக்கு உன்னோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நீ தனியா இருந்தா அது உனக்கு நல்லதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் இடையில பூந்து அவ வெளியே வச்ச பொட்டியை எடுத்து உள்ள வச்சுட்டு போறான். இங்க ஹீரோயினும் எப்பவும் அதுக்காக 2 பேரும் ஒன்னாவேவா இருக்க முடியும், நானே என்ன பார்த்துப்பேங்கிறா. அதனால திரும்ப பெட்டியை தூக்கிட்டு வெளியே போக அதேதான் அவனும் புடிங்கி வச்சுட்டு, அவ எப்படிப்பட்டவன் உனக்கு சுத்தமா இன்னும் புரியாம இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இடையில நானும் திரும்ப வந்துட்டு ஏண்டா என்ன சோதிக்கிற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு அந்த பொட்டியை திரும்ப உள்ள கொண்டு போய் வச்சுட்டு இருக்கான். இவ்வளோ கேட்குற மாதிரி தெரியல, தேவையில்லாம என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, என்ன நானே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு திரும்ப போட்டியை தூக்கிட்டு வெளியே போக அவனும் விட மாட்டேங்கிறா. மாற்றி மாற்றி சண்டை போட்டு கீழே போட்டாங்க. கரெக்டாக நான் வந்துட்டான். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பிரேக் விடுங்களே, ஏன் இப்படி 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் இங்கே இவங்களோ அவள் போன்னு சொல்ல இவன் போகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து பார்க்குறவரை பார்த்துட்டு அவளை தூக்கிட்டு வந்து பெட்லேயே போட்டா கரெக்டாக பாட்டி வராங்க. நீ இதெல்லாம் என்னத்தை நினச்சிதான் பண்ணிட்டு இருக்க, அவளோட ஒன்றா எப்படி உன்னால் இருக்க முடியும்னு சொல்லிட்டு வெளியே தனியாக கூப்பிட்டு திட்டுறாங்க. அப்படி உங்களால் எங்கள் 2 பேரும் ஒன்றா வச்சு பார்க்க முடியலன்னா சொல்லுங்க, நான் வேணா அவளோட தனியாக போயிடுறேன் வெளியே. அப்படி போனா உனக்கு தான் சங்கட்டமாகும்னு சொல்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, தயவு செஞ்சு என்னோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ நேரம் இவனோட ரூம்ல வந்து பார்த்தா திரும்பவும் ஹீரோயினை காணோம். அப்புறம் என்ன அவ கத்த இவனும் உள்ள தூக்கிட்டு வந்துட்டான். இவ்வளோ வெளியே ஓட பார்க்க 2 பேர் கையிலையும் மாற்றி மாற்றி ஹேண்ட் கஃபை போட்டு மாட்டிக்கிட்டான். அடுத்து கீயை கொண்டான்னு சண்டை. நான் உன்னை வான் பண்ணுறேன், இப்போ மட்டும் நீ இதை ஸ்டாப் பண்ணலன்னா நான் கிட்ட சொல்லி இதை லேக்கில் தூக்கி போட்டுருன்னு சொல்லிடுவேன்னு சொல்ல இவ்வளோ திரும்ப பிடுங்க ட்ரை பண்ணுறான். நான் ஒரு சத்தம் தான் போடுறா. சரி நான் ஆஃப் ஆகிட்டா. இதுக்கு முன்னாடி நீ பத்திரமா தான் இருந்திருக்கேன், அதை நான் நம்புறேன். ஆனால் இப்போ நான் இருக்கேன், ஸோ நான் உன்னை பார்த்துப்பேன். ஏன்னா இப்போ நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ ஃப்ரீ ஆகிக்கலாம். ஆனால் இப்போ இன்னும் எதுவுமே முடியல. ஸோ இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். கடைசி வாய்ப்பா நான் உன்னை இப்போ ஃப்ரீ பண்ணுறேன்னு சொல்லி அன்லாக் பண்ணி விட்டுட்டான். சரி நீயே சோஃபாவில் படுத்துக்கோனா, நீ படுத்து தூங்குன்ட்டு இருக்கான். பார்த்தா கடைசியில் இவன் தான் சோஃபாவில் படுத்துட்டு இருக்கான். அதுவும் அவளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அதனால அந்த ஹாய் வச்ச ஆளோ ஹீரோவும் ஹீரோயினும் எப்போ ஒன்றா இருக்காங்க, ஸோ எனக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கலன்னு இருக்கான். தென் இப்போ கட் பண்ணா ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்க, ஹீரோயினும் அவனே பார்த்துட்டு இருக்கா. ஏன் இப்படி பார்க்குறேன்னு கேட்டா வேற என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறா. அப்படி உனக்கு போர் அடிச்சா இந்த ஃபைலை கொஞ்சம் செக் பண்ணுன்னு சொல்லி கொடுக்க, ஸோ இவ்வளோ அதை பண்ணிட்டு இருக்க. என்னடா அமைதியாக இருக்கேன்னு திரும்பி பார்க்குறா. இப்போ ஹீரோ எழுந்தவன் டக்குன்னு அவளை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, பாரு நான் மறந்தே போயிட்டேன், ஹாய் கிட்ட இருந்து நான் தானே உன்னை காப்பாத்திட்டு வந்தேன், அதுக்கு ரீபே இன்னும் பண்ணலையே அப்படிங்கிறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ண போக இவ்வளோ தள்ளி விட்டுட்டு அந்த ஃபைல்ஸை பார்க்கும்போது இவன் பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிட்டு, இது நம்மளோட ஸ்கூல் டேஸை தான் ஞாபகப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நான் வந்து ஹீரோவை கூப்பிட, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், யார் வந்தாலும் நீ கதவை திறக்கவே கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணிக்கோன்னு சொல்லி கீயை கொடுத்துட்டு போகிறான். ஸோ எவ்வளோ லாக் பண்ணிட்டு உட்காந்தா பாட்டிமா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ இவ்வளோ பாட்டிமா கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. ஹாய் உன்னை வெளியே கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாமா அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஏதோ இதில் தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்க கரெக்டாக ஹாயை வரான். ஸோ இவ்வளோ உடனே எழுந்து ஓட பார்த்தா அவன் அதுக்குள்ளே கையை பிடிச்சி நிறுத்திட்டான். இப்போது வந்து ஹீரோயினை பிடிச்சவன், லாஸ்ட் டைம் தான் நம்மளோட டேட்டிங் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுச்சு, அதனால திரும்ப போனால் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போக பார்க்குறா. உடனே அந்த பாட்டியோ, இங்கே பாரு லியான், ஹாயோ என்னோட பேரன்தான், ஸோ அவனோட போகிறதான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்லுது. மேடம் என்ன இவரோட அனுப்ப நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா டாங்ஃபெங்க்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, டாங்ஃபெங் என்ன புரிஞ்சுப்பான், அவனோட நல்லதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணுறேன், நீ இவ்வளோ கூட்டு போன்ட்டாங்க. இது பயங்கர வெளியே இருக்கும் போல. இப்போ வெளியே ஹீரோயினை இழுத்துட்டு வந்தா ஹீரோ ரெடியா அவனோட ஆட்களோட கண்ணும் கையுமா இருக்கான். ஸோ உடனே அவனை தட்டி விட்டுட்டு நேராக ஹீரோ கிட்ட வந்து நின்றுக்கிட்டா. போன டைமே நான் அவன்கிட்ட சொன்னல, உனக்கு இன்னுமா புரியலை, திரும்ப இவன் மேலே கை வச்ச கண்டிப்பாக உன்னை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்ல, என்னடா ஃபங் போய் ஒரு பொண்ணுக்காகவான்னு இவன் சொல்ல, உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், மெயினாக உங்ககிட்ட ஹாய், நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவ என்னோட ஃபியான்சி, யாராச்சும் இவளை தொட்டிங்க அப்புறம் தலையிலேயே ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துறான். அடுத்து நான் கிட்டேன், நான் இந்த ஹாய் மட்டும் உள்ளே வந்தான்னா வையேன், கண்டிப்பாக நான் இவனை ஷூட் பண்ணிடுவேன், ஒழுங்கா அவனை துரத்து விடுங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கே பயங்கர இன்சல்ட்டாக போச்சு, கிளம்பிட்டான். தென் இப்போ கட் பண்ண ஹீரோனுக்கு தண்ணியை கொடுத்துட்டு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் ஓகேவா தான் இருக்கேன், நீ வேலைன்னு சொல்லிட்டுல போனேன், அப்புறம் ஏன் திடீர்னு திரும்ப வந்துன்னு சொல்லி கேட்குறா. நான் போனது உண்மைதான், அப்புறம் திடீர்னு உன்னை பற்றி எனக்கு கொஞ்சம் வருத்தம் அதிகமாச்சு, வந்து பார்த்தேன் அதே மாதிரி அவன் வந்திருந்தான்னு சொல்ல, நீ தான் என்னை பயமுறுத்திட்ட, தேவையில்லாமல் நான்சென்ஸ் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்ல, நான்சென்ஸா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இவதான் என்னோட ஃபியான்சின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை தான் இவ சொல்கிறா. நான் சீரியஸாக தான் சொன்னேன், ஸோ இன்னையிலிருந்து நீ என்னோட ஃபியான்சிங்கிறான். நீ என்னோட ஒப்பீனியனே கேட்கலையே, நானும் எஸ் சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, அது முக்கியமே கிடையாது, நீ எஸ் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்கிறான். அப்போ என்ன ஃபோர்ஸ் பண்ண போறியா, அவங்க வேணா உன்னோட கன்க்கு பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னதும்
ஏன் உன்னோட ஸ்கல்லு புல்லட் ப்ரூஃபோட இருக்கான்னு சொல்லி கேட்குறான். இப்போ இங்கே வெளியவோ இன்னொரு புது பொண்ணு வரா. இவளோட பேர் மெங்மெங்காமா. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், நீ திரும்ப வந்தது ரொம்ப சந்தோஷம், வாமா சீக்கிரம் ரெஸ்ட் எடுப்பியம்மான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க பாட்டி. உங்களை பார்க்குற ஆர்வத்தில் வந்துட்ட பாட்டி, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியலங்கிற மாதிரி இவ சொல்ல, நீ என்னை ஃபோல் பண்ண முடியாது, வா வான்னு கூப்பிட்டு போகிறாங்க. இவ டாங்ஃபெங்கை பார்க்க தான் வந்திருக்கா போல. ஸோ ஹீரோவுக்காக வெயிட் பண்ணி பார்த்தவன், நான் இன்னைக்கு அவனை பாப்பனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பாப்பான்னு இவங்களும் சமாளிக்க, அப்போ கரெக்டாக அந்த வழியாக ஹீரோயின் வந்ததும் வான் கூப்பிடுறா. ஹீரோயின் வந்ததும், அம்மா நீதா ஃபேயான்னு சொல்லி கேட்க, இல்லைங்கிறா. உன்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தா மேடு மாதிரியும் தெரியலையான்னு சொல்லி கேட்க, இவ்வளோ சொல்ல வர்றதுக்குள்ளேயே இவ டாங்ஃபெங் அப்பாவோட ஒரு மனைவின்னு சொல்லிட்டாங்க பாட்டி. அதுவும் இவ்வளோ ஒரு மெய்டாக தான் இங்கே வச்சிருக்கோம், நீ அவளை ஒரு மெய்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கலான்னு வேற சொல்லுது. பரவாயில்லையே, அழகாக தான் இருக்க, உன் பேர் என்னன்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்க, ஹீரோயினும் லியான்னு சொல்லிட்டு உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறா. என்னோட பேர் மெங், நான் பக்கத்து சிட்டி கமாண்டரோட பொண்ணுங்கிறா. அதுவும் டாங்ஃபெங்கோட ஃபியான்சிங்கிறா. இது கேட்டது ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கு. இப்போ இவ்வளோ, மேடம் இவளோட பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, இவ சிங்கர் தானேன்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி யங் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்க பொண்ணு இங்கே இருக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. ஸோ இனிமேல் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுங்கிறா. ஏன் கூடாதுன்னு கேட்டா, நீ ஒரு விடோ தானே, ஒரு விடோவாக இருந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன்னு கேட்குறா. இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும் பலர்னா பீட்டா ஹீரோயினியே, மேடம் உங்களோட மெய்டுக்கு டிசிப்ளினா கொஞ்சம் என்னன்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட, இந்த பாட்டி மெங்குன்னு பின்னாடியே ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் சாங்லின் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இல்லையா, யாரையும் பார்க்கறதுக்கும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல் கண்காணிப்பில் தான் அவன் இருக்கான். அதனால டாக்டர் போல ஒருத்தன் உள்ள பூந்து தலைவாணியை வச்சு அவன் சோழியவே முடிச்சிட்டான். ஸோ இந்த கெட்டப்னால எந்தவித சந்தேகமும் இல்லாமையும் கிளம்பிட்டான். அப்புறமா தான் நானுக்கு டவுட் வந்து ஓடி வந்து பார்க்குறான், நிஜமாவே இறந்துதான் போயிட்டான் போல, வேகமாக கிளம்புறான். இப்போ இந்த பக்கம் ஹீரோவை ஃபே வந்து மீட் பண்ணுறா. நான் சாங்லினை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அவனை நான் வச்சிருக்கேன்னு யார் சொன்னான்னு சொல்லி கேட்குறான். உன்னோட கண்காணிப்பில் தான் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனால் எதுக்காக அவனை நீ இப்படி ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறான். சாங்லின் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதனால தான் யாரையும் பார்க்க விடாமல் அவனை வச்சிருக்கேன்னு சொல்ல, இப்படி பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயினும் கரெக்டாக வெளியே வந்து கேட்டுட்டு இருக்கா. இங்கே இந்த ஃபேயோ அவன் தான் இப்போ நல்ல விதமாக எழுந்துட்டான் இல்லையா, ஸோ நான் அவனை ஒரு வாட்டி மட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இங்கே ஹீரோயின் இதை கேட்டுட்டு, சாங்லின் எழுந்துட்டானா, ஏன் இவன் என்கிட்ட சொல்லலன்னு இருக்கா. ஸோ உடனே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறா, யாரையோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நிறுத்தி ஓடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க சாங்லின் அவன் இறந்து போயிட்டான். ஹீரோவும் கரெக்டாக வந்து பார்த்துட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினும் பயங்கர கோவத்தில் நின்றுட்டு இருக்கா. நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, நான் சாங்லினுக்காக வருத்தப்படுறேன், அதுக்காக வந்தங்கிறா. நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன், யாரோ ஒருத்தர் அவனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, உங்கள் ஆட்கள் எல்லாம் அவனை கண்காணிச்சுட்டு தானே இருந்தாங்க, ஒரு டைம் கூட அவன் கண்ணை விழிக்கவே இல்லையான்னு சொல்லி கேட்க, இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு, நமக்கு இன்னொரு வழி கிடச்சிருக்கு, ஸோ நான் சொல்கிற இடத்துக்கு நாளைக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே இது கன் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் போல என்னன்னு தெரில கரெக்டாக. ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தவன், ஏன் மெங்மெங்கால தான் இவ்வளோ கோவத்தில் இருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவளோட கையை பிடிச்சி, நான் அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன் எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஐ ப்ராமிஸ், ஓகே தானேன்னு சொல்லி கேட்க, அவ்வளோ கோவத்தில் தான் இருக்கா. ஸோ இப்போ ஹீரோ ஒரு போட்டியை கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கிறான், அதில் கன் இருக்குது. இதை தான் நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், எப்போவுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னால் இருக்க முடியாது இல்லையா, ஸோ உன்னை நீயே ப்ரொடெக்ட் பண்ண பழகிக்கணும், ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கன்னை கையில் கொடுத்து அப்படியே லைட்டாக எய்ம் பண்ணி 2 பேரும் ஷூட் பண்ணுறாங்க. எப்படி நல்லா தானே இருக்குங்கிற மாதிரி கேட்க, அவளோ அந்த கண்ணை ஹீரோ பக்கமாக திருப்பிட்டா. உடனே நான் ஹீரோயின் பக்கம் கண்ணை நீட்டிட்டான். இவ்வளோ எதுக்காக என்கிட்ட போய் சொன்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் கையில் வச்சு இப்போதைக்கு பேசாத, அப்புறமா பேசலான்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நான் சும்மா விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி இவ கத்த, நானும் தலைக்கு நேராக கொண்டு வந்து கண்ணை வச்சுட்டு இருக்கான். நான் பின்னாடி போ, சொல்கிறது கேளுங்கன்னு சொல்லி ஹீரோ கத்திட, எல்லாருமே கண்ணை இறக்கிட்டு பின்னாடி போயிட்டானுங்க. எப்படி ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் கூட இல்லாமல் என்னை டெய்லியும் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ சாங்லினை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் அவன் உன்னோட கண்காணிப்பில் இருக்கும்போதே செத்து போயிருக்கான். உன்னோட ஃபேமிலி ரெப்யூட்டேஷனை பாதுகாக்கிறதுக்காக நீ என்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு சொல்ல இவன் என்னன்னு கேட்குறான். ஏன் இவன் இப்படி நடந்துக்கிறானா, ஃபேயோட ஹீரோ பேசிகிட்டு இருந்தா இல்லையா, அதை இவன் ஒட்டு கேட்டிருப்பான். ஸோ ஃபே கூட ஹீரோ சேர்ந்துக்கிட்டு ஹீரோயின் ஹீரோவோட ஃபேமிலியை வந்துட்டு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இது மாதிரி எல்லாம் நடிச்சிருக்கான் ஆக்டிங்கை போட்டுன்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிட்டா. அதனால அப்போ நீ இது வரைக்கும் என்கிட்ட பொய்யே சொன்னது கிடையாதான்னு சொல்லி கேட்க, உண்மையை சொல்கிறேன், சொல்லியிருக்கேன், ஆனால் இப்போ கன்னை இறக்குங்கிறான். நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லிட்டு கிட்ட வர, அங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு கன்னை மேலே 10 படி ஷூட் பண்ணி காமிச்சிட்டு பின்னாடி தள்ளி நில்லுன்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோவும் அப்படியே பின்னாடி தள்ளி நின்னுக்க, ஏன் இந்த உலகத்தில் எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க கூட கடைசியில் இப்படித்தானே இருக்காங்க, எனக்காக நீயாச்சும் இருக்கன்னு நினச்சேன், கடைசியில் நீயும் என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடி ஷூட் பண்ணிட்டா. நல்ல வேளை அது அந்த பக்கமும் போயிடுச்சு. ஸோ உடனே எல்லாரும் கண்ணை வச்சு ஹீரோனை ரவுண்ட் அப் பண்ண, அவளை ஹர்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். ஆனால் இவ்வளோ பயங்கர கோவத்திலே ஹீரோவை முறைச்சு பார்த்தவன் திரும்ப நிஜமாவே ஹீரோவை ஷூட் பண்ணிட்டா.
இவ ஷூட் பண்ணது தான் ஹீரோவை ஹர்ட் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. ஆனா இன்னொருத்தன் கண்ணும் கையுமா ஹீரோவை பார்த்தபடி தான் நின்றுட்டு இருக்கான். இவன் ஹாய் வச்ச ஆள் தான் போல. இவன் தான் ஹீரோவையே கரெக்டா ஷூட் பண்ணிருப்பான் போல, என்னன்னு தெரியல. இங்க ஹீரோக்கும் அடிபட்டு ரொம்ப முடியாம போயிடுச்சு. இவ்வளோ அழுதுகிட்டே 1 மாசம்தான் டைம், அதுக்குள்ள நீ ரெடி ஆனதும் இங்கிருந்து கிளம்பிடணும்னு ஹீரோ ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பான் இல்லையா. அதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஹீரோ கூட இருந்ததை நினச்சி பார்க்குறா. டாங்ஃபிங், உன்னை நான் திரும்ப பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்படி நான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சி கூட பார்க்கல. உன்னை ஹர்ட் பண்ணுங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு இதை விட்டால் வேற வழியும் கிடையாது. நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டா நம்ம கண்டிப்பாக திரும்ப மீட் பண்ணிக்கவே மாட்டோம்னு சொல்கிறா. ஆனாலுமே ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, இவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, யாராச்சும் இவளை தோட நினச்சிங்கன்னா அவங்களோட தலையவே ஷூட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் கூட நினச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. தென் இப்போ கட் பண்ணா அவளை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டாங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, கவர்னரை ஷூட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கத்துறானான்னு அவன் செத்துட்டானான்னு சொல்லி இவ கேட்க, அவர் உனக்கு என்ன பண்ணாரு, உன்னால் எப்படி இதை பண்ண முடிஞ்சுது, நான் அவருக்காக ரொம்பவே வருத்தப்படுறேன். பாவம், அவர் இவ்வளோ நாளா உன்னை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அது கூடவா உனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கத்துறான். இங்கே ஹீரோயினும் என்னோட கன் அவனை பாயிண்ட் அவுட்டே பண்ணல, அப்புறம் எப்படி இது நடந்திருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவள் சுட்டது திரும்பவும் வேற எங்கேயோ தான் போயிருக்கு. இங்கே நானும், நீ அப்ராடெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்க, என்னை விட நீ அறிவாளி தான், இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஒரு நன்றி கெட்டவ, உனக்கு நியாய தர்மமே கிடையாதுங்கிறான். தென் கூடவே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக சாங்லின் உண்மையாகவே அந்த கோமாவில் ஏதோ கண்டிஷனில் இருந்தா இல்லையா, அதுலேருந்து எழுந்திருக்கான். ஸோ ஹீரோ மீட் பண்ண நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேங்கிறான். ஹீரோயினோட ஃபேமிலி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேலே குற்றம் சொன்னாங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன உண்மையாக நடந்ததுன்னு சொல்லி கேட்குறான். ஃபேயும் ஹாய் கூட சேர்ந்துக்கிட்டு ஹாய் கடத்த வேண்டிய அந்த ஓபிஎம்மை ஹீரோயினோட வேர் ஹவுஸில் வச்சு கடத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃபேமிலியை மாட்டி விட்டாங்கன்னு சொல்ல யார்கிட்ட இருந்து அந்த ஓபிஎம்மை வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்குறான். ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே வேலையாள் தான். இவங்களுக்கு பின்னாடி இன்னொரு ரியல் பாஸ் இருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அவன் இன்னுமே அந்த ஓபிஎம் கடத்துகிற பிஸ்னஸை தான் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வேர் ஹவுஸும் இருக்குது. ஒரு டைம் ஹாய் கூட அங்கே போயிருக்கேங்கிறான். சரின்னு சொல்லி அதனோட லொக்கேஷனை கேட்டுக்கிட்டு நாமளே அங்கே டைரெக்டாக போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா ஓபிஎம் பிஸ்னஸ் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெருசு. ஸோ அவளை இதில் இன்வால்வ் பண்ணி அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்கான். இதனால தான் சாங்லின் எழுந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். இப்போ இந்த மொத்த விஷயத்தையும் நான் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டான். சரி, இந்த மொத்தத்துக்கும் பின்னாடி யாரு தான் இருக்கான்னு சொல்லி கேட்க, அதுதான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவோங்கிறான். அப்போது கவர்னர் எப்படின்னு சொல்லிட்டு அழுக, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் வேற யாரோ தான் கவர்னரை ஷூட் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு கரெக்டாக தெரியலை, ஆனால் இப்போ கவர்னர் இன்னுமே எழுந்திருக்கலன்னு சொல்ல இவ்வளோ உடனே அழுதுகிட்டே நான் அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஏன் திரும்ப அவரை ஷூட் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு இவனும் கத்த, நான் ஒரே ஒரு டைம் மட்டும் அவனை பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட, நான் உன்னை பெக் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிரா. இப்போ இந்த பக்கம் ஹாயும் ஃபேயும் காட்டுறாங்க. இந்த ஃபேயோ இந்த டாங்ஃபிங் கோமாக்கு போயிட்டான், இந்த லியான் ஜெயிலுக்கு போயிட்டான். அப்புறம் சாங்லின், தயவு செஞ்சு என்ன ப்ளேம் பண்ணாத, நெக்ஸ்ட் லைஃப்பில் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ரீபே பண்ணுறேன்ட்டு இருக்கா. ஸோ இவ தான் ஆள் வச்சு அந்த சாங்லினையே போட்டு தள்ளிருக்கா. இங்கே இந்த ஹாயோ ஹீரோ கோமாக்கு போயிட்டான் இல்லையா, ஸோ அடுத்த கவர்னரை இது பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்ல, அடிடே நீங்கள் தானே கவர்னர் ஆகிடுவீங்கன்ட்டு இருக்கா இவனோ அவ கொடுத்த ட்ரிங்கை குடிச்சிட்டு இனிமேல் நாளையிலேருந்து என்னை பார்க்க வராதுங்கிறான். என்னாச்சுன்னு இவ கேட்டா, பக்கத்து சிட்டியோட கமாண்டர் எதுக்காக டாங்ஃபிங் மேலே ஃபேவர்டாக இருந்தாரு உனக்கே நல்லா தெரியும், ஸோ இனிமேல் என்னை பார்க்க வராதுங்கிறான். அப்போ அந்த மெங்மெங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, ஆனால் நீங்கள் தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க கவர்னரோட ஒய்ஃபு நல்லா என்ன சொன்னீங்களேன்னு சொல்ல, கவர்னரோட ஒய்ஃபா, என் அப்பாவோட பொண்டாட்டி கூடயே நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு இந்த மொத்த உலகத்துக்கு தெரியணுமான்னு சொல்லி கேட்குறான். ஹாய், என்ன இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன மறந்து போயிட்டீங்களா, என்ன டம்ப் பண்ண பார்க்காதீங்க, நீங்கள் இந்த ஃபேமிலியோட அடாப்டட் சன் தான், எப்படி பார்த்தாலும் இந்த ஃபேமிலிக்கு ஒரு நாய் மாதிரி தான் நீங்கங்கிறா. உனக்காக நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், இது எல்லாமே உனக்கு தானே, உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி வேற கத்த, ஒழுங்கா போயிடுன்ட்டு இருக்கா. எவ்வளோ விட்ட பாடில்ல, என்ன நீ ஏமாத்துறியா, என்ன நீ சீட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. உனக்காக தான் நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், அதையெல்லாம் நினச்சி கூட நான் வருத்தப்படல, எதுக்காக, எல்லாமே உனக்காக தான், தயவு செஞ்சு என்னை விட்டுடாதன்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து கண்ணத்துக்கு வச்சா அவனும் கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் சாகும்போது உன்னை அங்கே பார்க்குறேன்னு கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சவன் அப்புறம் என்ன நினச்சோனோ விட்டுட்டு ஓடிடு, இந்த ஊரை விட்டே ஓடிடு, என் கண்ணு முன்னாடியே வந்துடாத, என் மனசு மாறுக்குள்ளே ஓடிடுன்னு சொல்லி கத்த, அவ்வளோ இப்போ முடியாமல் எழுந்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருக்க, எவன் தெரில அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை தூக்கிட்டு ஓடிய போயிட்டான்.
இப்போ நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஹீரோவுக்கு தான் குண்டடி பட்டுருச்சு இல்லையா, ஸோ அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். இப்போ இவனை பார்த்தவளும் என்னை மன்னிச்சிடு டாங்ஃபெங், இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும், ரொம்ப லேட் பண்ணிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன், என்னோட கன் உன்னை எய்ம் பண்ணவே இல்லை, அப்படி இருந்தும் எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அழுகிறா. தயவு செஞ்சு எழுந்துரு டாங்ஃபெங், எழுந்து நீ என்னை பழி சொன்னாலும் பரவாயில்ல, என்னை திரும்ப பார்க்கலனா கூட பரவாயில்ல, எதா இருந்தாலும் நீ எழுந்து வந்து பண்ணு, தயவு செஞ்சு எழுந்திரின்னு சொல்லிக்கிட்டு அழுகிறா. நான் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டா இல்லையா, அதனால தான் பார்க்கறதுக்காக அவன் விட்டுட்டான் போல. இப்போ அப்படியே விடியுது. நம்ம ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது ஹீரோட கை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சந்தோஷத்தோட டாங்ஃபெங் சொல்லி கூப்பிட அவன் அப்படியே தான் இருக்கான். ஸோ இப்போ அப்படியே எழுந்து வரும்போது கரெக்டாக அந்த மெங் வரா. இங்கே உனக்கு என்ன வேலை அப்படி சொல்லிட்டு கேட்க, அவன் ஒவ்வொரு டைமும் இப்படி ஆகும்போதெல்லாம் நான் தான் அவனை பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறா. ஒழுங்கா சொல்லு, நீ யாரு அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னால முடிஞ்சா எழுப்பி அவனை கேளு, உனக்கான பதில் கிடைக்கும்னு சொல்ல அவ கோவத்துல பலார்னு அரைஞ்சிட்டா. அவனை செடியூஸ் பண்ணி கரெக்ட் பண்ண பார்த்துட்டு இருக்க, அவன் முன்னாடி மட்டும் நல்ல விளையாட்டம் நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு திட்ட. டாங்ஃபெங் இன்னும் எழுந்திருக்கல, நம்ம அவனுக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை மட்டும் முறைச்சிட்டு கிளம்பிட்டா. தென் இப்போ வீட்டில் காட்டுறாங்க, விருந்துக்கெல்லாம் பெருசாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஹீரோ இன்னும் கான்சியஸ்க்கு வரல, புது கவர்னரையும் இன்னும் தேர்ந்தெடுக்கலேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவே கரெக்டாக கமாண்டர் வராரு. அந்த மெங்கோட அப்பா தான் அது. ஸோ அவளை கூப்பிட்டு வராரு. ஏன்னா இந்த பாட்டி அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே, ஸோ ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லிட்டு, மேடம் ஒரு முக்கியமான விஷயத்த பேசி ஆகணும்னு சொல்ல, டாங்ஃபெங் இன்னும் கான்சியஸ்கே வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டாங்ஃபெங் பற்றி பேச வரல, ஆக்டிங் கவர்னராக ஹாயவே போட்டுடலாம், ஸோ என் பொண்ணோட கல்யாணமும் இவனோட தாங்கிற மாதிரி சொல்ல மெங்க்கு கடுப்பாயிடுச்சு. பா என்கிட்ட எதுவுமே கேட்காம நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு இவனை பிடிக்காதுங்கிறா. கொஞ்சம் வாயை மூடுறேன்னு சொல்லிட்டு, டாங்ஃபெங் நல்ல பையன் தெரியும், ஆனா என்ன பண்றது, டாக்டர் அவனை வேக்கப் ஆகுறதே ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி சொல்லிட்டாரு, ஸோ மெங் பத்தி நானும் யோசிக்கணும் இல்லையான்னு சொல்ல, எனக்கு புரியுதுன்னு பாட்டியம்மா சிரிச்சுக்கிட்டே பேசுது. அவன் எழுந்திருக்கலானாலும் பரவாயில்ல, நான் அவன் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்பாயோ பேசுறதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஹாயோ டாங்ஃபெங் தான் எழுந்திருக்க மாட்டான் இல்லையா, ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்ல, யார் சொன்னா நான் எந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கெத்தா வரான். இவனை பார்த்ததும் எழுந்ததும் நீ நேரம் என்கிட்ட தானே வந்திருக்கணும், சீக்கிரமா கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுவோம், அப்பதானே சீக்கிரமா ஃபேமிலி ஆக முடியும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. நீ திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷம், உன்னை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, சிச்சுவேஷன் அப்படி அப்படின்னு சொல்ல, அப்படியா அவனை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவை ஷூட் பண்ணா இல்லையா, அவனை தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஹாய், இவன் தான் என்னை ஷூட் பண்ணவன், இவனை ஒருத்தர் பண்ண சொன்னதால தான் அப்படி பண்ணியிருக்கானாமா, நீ சொல்லு, இவன் தானே உன்னை அப்படி பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு ஹாயை கை நீட்ட, என்னது நானா அப்படி சொல்லிட்டு அந்த கொலைக்காரனை பார்க்குறான். அவனும் உண்மையை ஒத்துக்கிட்டான் ஆமான்னு. உடனே ஹாயோ இல்லவே இல்லைன்னு சொல்லி அடிச்சு பேச ஆரம்பிக்க, கமாண்டர் பார்த்துட்டு நீ போய் நல்லா ரெஸ்டடு, நான் இதை பற்றி டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. போகும்போது மகளை கூப்பிட்டுறாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் நின்றுக்கிட்டா. ஸோ அவரும் கிளம்பிட்டாரு. எங்கள் பாட்டியும் நல்ல வேலை நீ திரும்ப வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக 4 வாரத்தை பேசிட்டு கிளம்பிட. ஹீரோவையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. உடனே இந்த மெங்கு, உனக்கும் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொன்னாங்க, அப்படி என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறான். கேட்டுச்சல, இனிமேல் டாங்ஃபெங் பக்கமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டான். அவனும் போயிட்டான். ஸோ ஹீரோ இப்படி சொன்னதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கேன். அவனே வரான். இன்னும் கிளம்பாம எதுக்காக இங்கே இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறான். என்னோட ரிவெஞ்சை முடிக்காம நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன்னு இவ சொல்ல, இவனோட கன்னை எடுத்து அவளோட கையில கொடுத்து என்னை ஷூட் பண்ணு, உன்னோட குடும்பத்துக்கு ஞாபகம் கிடைக்கும்னு சொல்லி வைக்க, அவ எடுத்துட்டு இருக்கா கையை. எனக்கு தெரியும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, உன் கண்ணிலிருந்து வந்த புல்லட் என்ன ஹர்ட் பண்ணல, இருந்தாலும் நீ என்னை பார்த்து ஷூட் பண்ணலன்னு சொல்லி கேட்க, அவள் அழுதுகிட்டே சாரி கேட்டுட்டு இருக்கா. நான் உனக்காக எவ்வளவோ பண்ணிட்டலையான், ஆனால் எனக்கு கிடைச்சது எல்லாமே உன்னோட அவநம்பிக்கையை மட்டும்தான். கடைசியில் என்னை பார்த்து கண்ணை கூட பாயிண்ட் பண்ணிட்டேன். நம்மளோட லவ் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிக்க வரா. தட்டி விட்டுட்டு கிளம்பிட்டான். நைட்டே ஆகிடுச்சு. இன்னும் அங்கேயே தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோவும் சீக்கிரட்டாக தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ இப்போ இதை பார்த்த நான் ஹீரோ கிட்ட, லியான் உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் மெங்க நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களான்னு கேட்க, உண்மைகள் வெளியே வர்றதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அது மட்டும்தான் ஹீரோ இங்கே சொல்ல. இங்கே ஹீரோயினும், நான் உன்னை பற்றி இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக இப்போ என்ன செஞ்சாலும் ஈடாகாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தால் மட்டும் போதுங்கிறா. தென் இப்போ கட் பண்ணா ஹீரோ நேரா ஜெயிலுக்கு வரான். பார்த்தா உள்ளதான் ஃபே இருக்கா. அப்போ இவளை கடத்திட்டு வந்தது ஹீரோவோட ஆட்கள் தான். ஸோ இவ கொடுத்த தகவலை வச்சு தான் ஹீரோவை சுட்டவை யாருன்னே கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடந்திருக்குன்னா, ஹீரோவை அட்மிட் பண்ணியிருக்கும் போது அவனுக்கு கான்ஷியஸ் வந்து எழுந்திருக்கான். அப்படி எழுந்ததும் ஃபர்ஸ்ட் ஹீரோயினை பற்றி விசாரிக்க, அவ தான் உங்களை அப்படி பண்ணியிருக்கா, அப்படி இருக்கும்போது அவளை பற்றி விசாரிக்கிறீங்க, அவளெல்லாம் ஜெயிலில் தான் போட்டிருக்கோன்ட்டு இருக்கான். என்னை ஷூட் பண்ண புல்லட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எடுத்து கொடுக்குறான். இது அவ ஷூட் பண்ணது கிடையாது, ஏன்னா அந்த புல்லட் வேற டைரக்ஷன்லேருந்து வந்துச்சு, ஸோ வேற யாரோ தான் என்னை ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கான்.
ஸோ அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எழுந்துட்டேங்கிற உண்மையை யார்கிட்டையும் சொல்லவே வேண்டாம். அப்படி நம்ம நடித்தா மட்டும்தான் அவனை நம்மளால் பிடிக்க முடியும்னு பிளானை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேயையும் கடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபே கிட்ட ஹாயை கமாண்டர் பிடிச்சிட்டு போயிட்டாருன்னு சொல்ல அவனை நீங்கள் எங்கே தானே கூட்டிகிட்டு வந்திருக்கணும்னு சொல்லி சண்டை போடுறா. ஹாய் கமாண்டருக்காக நிறையா பண்ணியிருக்கான், நீங்கள் அவனை அடாப்ட் பண்ணிங்களே ஒழிய அவனை நீங்கள் நல்ல விதமாக நடத்துறேன்னு சொல்கிறா. எங்கேயோ ஹாய்க்கு கமாண்டர் கிட்ட பயங்கரமாக அடி விழுகுது. எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக உன்னை நம்பி கொடுத்தேன், ஆனால் நீ என்ன வேலை பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. ஸோ அந்த கடத்தல் பிஸ்னஸை பண்ணுறதே இவர் தான். இவனுக்கு கீழே தான் ஹாயும் ஃபேயும் செயல்பட்டுருக்காங்க. சாகிறதுக்கு முன்னாடி சாங்லின் கூட சொல்லியிருப்பான் இல்லையா, இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் இருக்காங்க, அவங்க சொல்லிதான் இவங்க செய்கிறாங்க, யாருன்னு தெரியலன்னு சொல்லி. அந்த பெரிய ஆள் இந்த கமாண்டர் தான். இவ்வளோ வருஷம் உங்களுக்காக தானே வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்ச என் பொண்ணுக்கோ டாங்ஃபேங்க பிடிச்சிருக்கு, டாங்ஃபேங்கோ உன்னை பிடிக்கலையேன்னு சொல்லி கேட்க மில்லியன் கணக்காக வாங்கக்கூடிய சப்ளைஸோட லிஸ்டெல்லாம் என்கிட்ட இருக்குது, ஸோ ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்ச சரி ஓகே, ஆனால் இனிமேல் இந்த ஊர் பக்கமே வந்துடாத, ஓடிடுன்ட்டாரு. இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் ஃபேயோட மெய்ட் கிட்ட வந்து இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது இந்த ஃபேயை மட்டும் காணுமே, உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்க நிஜமாவே எனக்கு தெரியாது, அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் 5 நாள் ஆச்சு, இன்னுமே வந்து சேரல அப்படிங்கிறா. சரி அவள் அடிக்கடி எங்கே போவான்னு சொல்லி கேட்க ஒரு நைட் கிளப் பேர் சொல்கிறா. ஸோ இப்போ கிளம்பி நேரம் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு தான் வரா. ஹாய் தான் ஃபே காணாமல் போனதுக்கு பின்னாடி இருக்கணும், ஆனால் ஹாயவே கமாண்டர் பிடிச்சிட்டு போயிட்டாரு, ஒரு வேளை அவள் அங்கேருந்து தப்பிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது இடத்துல அவளை மறைச்சி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ கரெக்டாக அந்த வழியாக ஹீரோவோட மெங் வரா. இவளை பார்த்தவ சும்மா இருப்பாளா, நான் தான் நில்லுன்னு சொல்கிறேன், அப்படியே போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா நான் நிற்க மாட்டேங்கிறா. இங்கே என்ன பண்ணுறேன்னு ஹீரோ கேட்க சும்மா வந்தேங்கிறா. சும்மா வந்தியா இல்லை யாராவது பார்க்க வந்தியா, நான் இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்ல டாங்ஃபேங் உனக்கு தெரியுமா, நீ கான்ஷியஸ் இல்லாமல் இருந்தப்போ இவ ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிட்டான்னு சொல்ல அப்போ நான் அவளை பனிஷ் பண்ணிடுறேன்னு சொல்ல இல்லை இப்போவே அவள் என் முன்னாடி முட்டி போடணும்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின் போடாததும் நான் காலை பிடிச்சி உதைக்க நம்ம ஹீரோயின் முட்டி போட்டா. அதோட விட்டாளா இந்த மெங்கோட ஆட்கள் எல்லாம் வர இவளை அடிக்க சொல்கிறா. ஹீரோ கண்ணசிக்க நான் அதை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க ஆரம்பிக்கலாம். ஹீரோவால் பார்க்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது. என்ன நிறுத்திட்ட, தொடர்ந்து பண்ணுன்னு சொல்ல ஹீரோ கண்ணாசிக்க அவனும் அதை பண்ணுறான். ஹீரோயினும் வழியில் கத்திட்டு இருக்கா. திரும்ப என் வழியில் வந்தேன், இப்படி தான் நடக்கும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு கிளம்புறா. இப்படி இங்கே நடக்கிற விஷயத்த ஹாய் ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவளை பார்க்கறதுக்காக ஹீரோ வரான். எப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு விசாரிக்க அந்தளவுக்கு சீரியஸ் இல்லை, நாங்கிறதால என்னோட ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அடித்தேன், வேற யாராவது அடிச்சிருந்தா கண்டிப்பாக லியான் இறந்தே போயிருப்பாங்க, நீங்கள் உள்ளே போய் பாருங்க, அவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பேன். உள்ளே வரான். அவளோட பிளட் வைப் பண்ண அந்த காட்டன்லாம் பார்க்க இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட அவளோட முதுகெல்லாம் பிளட்டாக இருக்குது. லைட்டாக போத்தி விட்டுட்டு என்னை மன்னிச்சிடு, உன்னோட ஃபேமிலிக்காக நான் உண்மையை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோயின் எழுந்துச்சு. எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்குறா. நீ இறந்துட்டே இல்லையான்னு பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்ல நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், உனக்கு இதில் சந்தோஷமா இல்லை ஏமாற்றமான்னு கேட்குறா. நீ என்னோட வீட்டில் இறந்து போகாத வர எனக்கு என்ன கவலைங்கிற மாதிரி இவன் சொல்ல எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் ஹர்ட் பண்ணேன், ஸோ என்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, நான் அதுக்கு எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேங்க. மெங் கேட்கும்போது எதுக்காக நீ பேசல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஃபேயை காணோம், கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட ஹெல்ப் கேட்பேங்கிறான். நீ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவ்வளோதான், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கிடையாது, அதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாதுன்னு சொல்ல மெங்க்கு நம்மளோட பழைய ரிலேஷன்ஷிப் தெரியாது, உன்னோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் ரிவெஞ்சும் எடுக்க முடியாது, ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனா நான் இதை அவகிட்ட சொல்லிடுவேங்கிறா. ஸோ உன்னோட கல்யாணத்தையும் உன்னோட ரெப்புடேஷனையும் நான் காணாமல் போக வச்சிடுவேன் அப்படின்னு இவளுக்கு முடியாமல் இவ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவால் இதையும் பார்க்க முடியல, கஷ்டமாக வேற இருக்குது. பட் இவகிட்ட விட்டு கொடுக்காம வேற திமிரா பேசணுமாச்சே, அதனால ஃபே சேஃபாக தான் இருக்கான். ஸோ நீ காம் டவுனாக இருங்கிறான். உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட் நீ உயிரோடு இருக்கணும், எனக்கு சேலஞ்ச் பண்ணுறதெல்லாம் இனிமேல் நிறுத்திடுங்கிறான். ஸோ இப்படி சொல்லிக்கிட்டு கிளம்ப ஹீரோனால நிற்க முடியல, கீழே விழுந்துட்டா. இவனும் ஹெல்ப் பண்ணல, அப்படியே கிளம்பிட்டான். இப்போ கட் பண்ணா ஓரளவு ரெடி ஆகிட்டா, பட் இன்னும் முடியலை. கவர்னர் வீட்டுக்கு போப்பா அப்படி சொல்லிட்டு வண்டி ஏற அவனும் கூட்டிகிட்டு வரான். பார்த்தா வேற வழியில் வந்திருக்கு. என்ன தப்பான வழியில் வந்திருக்க, நிறுத்துன்னு சொல்லி கத்த பார்த்தா கூட்டிகிட்டு வந்தது ஹாய். இவ பயத்தில் ஓட பார்க்க என்ன பார்த்து ரொம்ப நாளாச்சு, இன்னும் என்னை பார்த்து பயப்படுறியான்னு கேட்குறான். உன்னை கமாண்டர் கின் தானே வச்சுக்கிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்தேன்னு சொல்லி கேட்க இத்தனை நாளும் நான் கமாண்டர் கின்காக தான் வேலை செஞ்சேன், உன் மொத்த ஃபேமிலியும் டெஸ்ட்ராய் பண்ணதே கமாண்டர் கின் தான், நீ ஜியோட மக தானே, நான் என்ன பேசுகிறேனாவது உனக்கு புரியுதான்னு கேட்குறான். நான் இதுக்காக உன்னை நம்பணும்னு இவ கேட்க அப்புறம் உன்னோட ரிவெஞ்ச்க்கு டாங்ஃபேங் வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனே இப்போ தான் சக்ஸஸ் படியில் ஏறிக்கிட்டு இருக்கான், உனக்கு வந்து எப்படி அவனால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னதும் அப்போது நீ எதுக்காக என்னோட ரிவெஞ்ச்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்குறா. ஏன்னா நான் சூ ஃபேமிலியை வெறுக்கிறேன், என்னோட 5 வயசு வரைக்கும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க,
அவங்களோட சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் மிஸ்ஸஸ் சூ எப்போ ப்ரெக்னென்ட் ஆனாங்களோ அப்போவே எல்லாம் மாறிடுச்சு. என்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை அப்படியே சைட்லேயே தள்ளிட்டாங்க. என்னை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்கவே இல்லை. வெளியே மட்டும்தான் நான் பெரிய பையன் சூ ஃபேமிலியில். ஆனால் சூ ஃபேமிலி என்னை நடத்தினது பேரண்ட்ஸ் இல்லாத ஒரு பையனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் சைடில் இவன் எவ்வளோ ஹர்ட் ஆகிடுப்பான் அதெல்லாம் காட்டுறாங்க. ஹீரோ இவன்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, டாங்ஃபெங் இல்லைனா நான் நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பாட்டிக்கிட்ட சொல்லும்போது அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி மாறினது, இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கமெண்டர் சொல்லும்போது எனக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு மெங் ரிஜெக்ட் பண்ணதுன்னு எல்லாத்தையும் நினைக்கிறான். என்கிட்டது எல்லாத்தையுமே டாங்ஃபெங் எடுத்துக்கிட்டான். ஸோ அவனை நீ கொள்ளு, உன்னோட ரிவெஞ்சுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். கமாண்டரை டவுன் பண்ணிட்டா உன்னோட ஃபேமிலி நேமுமே கிளியர் ஆகிடும். நம்ம 2 பேருக்குமே யாரும் கிடையாது. ஸோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போன்னு சொல்லி இந்த பிளானை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். ஹீரோயின் இதுக்கு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இப்போ நம்ம ஹீரோ கமாண்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். லாஸ்ட் இயர் வாருக்கு அப்புறமா ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் சவுத் பக்கமாக போயிட்டதால எங்களால் டேக்ஸஸ் எல்லாம் வாங்க முடியாமல் போயிடுச்சு. இதனால மிலிட்ரி பேயுமே கொஞ்சம் பாதிக்கப்படுது. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்குறேன். கண்டிப்பாக பண்ணுறேன், பட் மெங் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணுறேன்ட்டாரு. தென் இப்போ வீட்டுக்கு வந்தா ஹீரோயினை பார்க்குறான். எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டால் நல்லா தான் போயிட்டுருக்குங்கிறா. அப்போ எனக்கு ஒரு கப் டீ எடுத்துட்டு வான்னு சொல்ல, அதான் மெங் இருக்கால அவட்ட திரும்ப அடி வாங்கவெல்லாம் நான் விரும்பலங்கிறா. அப்போ கரெக்டாக கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த மெங்கே வருது. ஹீரோயினை பார்த்ததும் வாலியான் என்னோட கல்யாண ட்ரெஸ்ஸை தூக்கி பிடிச்சிக்கோ அப்படிங்கிறா. அதை ஹீரோயினும் பண்ண இவ இறங்கிக்கிட்டே வந்தவ எப்படி நான் இன்னைக்கு அழகா இருக்குனா அப்படின்னு கேட்டுட்டு வரா. அப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி பாவத்துக்கு ஹீரோயின் கிட்ட வந்தா எவ்வளோ தைரியம் தான் என்ன தள்ளி விடுன்னு ஹீரோயின் அடிக்கிறா. விடு ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீ வெக்கப்பட்டு நடந்து வந்ததால தான் விழுந்துட்ட, ஸோ டேக் கேர் அப்படின்னதும் அப்போ சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறா. ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹீரோயின் கிட்ட வேற தட்டி விட்டு போயிட்டா. இப்போ இருந்தே உன்னோட ரிவெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்ட போலேங்கிற மாதிரி ஹீரோ கேட்க நான் அவளை தள்ளி விடலை, அவளே தான் கீழே விழுந்தா. ஏன் அவள் விழுந்ததும் உன்னோட இதயம் நொறுங்கிடுச்சான்னு சொல்லி கேட்க கண்டிப்பா அவள் தான் என்னோட ஃபியான்சி ஆச்சே அப்படின்னதும் உனக்கு அவளை பிடிச்சதால கல்யாணம் பண்ணுறியா இல்லை வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு கேட்க எனக்கு அவளை பிடிக்கலனா நான் எதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறான். அவங்க அப்பாவும் பெரிய அதிகாரியாச்சே, ஸ்மார்ட்டாக யோசிக்கிறவங்க நல்ல டெசிஷன் எடுப்பாங்க நீ தானே சொன்னங்கிறான். தென் இப்போ நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஹாயை மீட் பண்ணுறா. என்னால் இன்னும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்ல மெங் அவன் கூடவே இருக்கான், அதனால என்னால் சொல்ல முடியலங்கிறா. நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணாத மாதிரி இருக்கே, நான் தான் வேற ஏதாச்சும் பண்ணன்னு போலியே அப்படிங்கிறான். பார்த்தா அடுத்த நாள் நம்ம ஹீரோனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நானே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா வரான். இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு தகவல் தெரிஞ்சு வந்து பார்க்க ஹாய் நம்ம ஹீரோயினை துப்பாக்கியும் கையுமா பிடிச்சி வச்சிருக்கான். ஒழுங்கா அவளை விடுன்னு சொல்லி கேட்டா கத்துறத நிறுத்திட்டு உன்னோட கண்ணை கீழே போடு, அப்படி இல்லைன்னா உன்னோட டாலிங்க கொண்டுடுவேங்கிறான். ஹீரோயின் உடனே இங்கிருந்து போயிடுன்னு சொல்லி கத்த ஹீரோவோ கண்ணை கீழே வச்சுட்டான். அதை ஹாய் கிட்டையும் தள்ளி விட்டுட்டான். டாங்ஃபெங் நீ மட்டும் இல்லைனா நான் தான் இந்த ஃபேமிலியோட சொந்த மகனாவே இருந்திருப்பேன்னு சொல்ல யாருக்குமே உன்னை பிடிக்காம போனதுக்கு காரணம் உன்னோட கேரக்டர் தான். என்னோட அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்போதே அவங்கள படியிலிருந்து தள்ளி விட்டு சாகடிக்க பார்த்த அப்படின்னதும் அப்படி பண்ணியும் நீ வந்துட்டியே அப்படிங்கிறான். இப்படி பேசுற வாய்ப்பை யூஸ் பண்ண ஹீரோயினும் பக்கத்துல கண்ணோட நின்றுட்டு இருந்தான் இல்லையா, அவனை தள்ளி விட்டுட்டு டாங்ஃபெங்னு சொல்லி ஓடி வர ஹீரோ ஹாயை சுட்டுட்டான். இவனை சுட வரதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வா ஓடிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டா. இங்க ஹாயோ எனக்கு ஒன்றும் இல்லை, அவங்கள ஃபாலோ பண்ணி கொலை பண்ணுன்னு சொல்லி அவனை துரத்தி விடுறான். இங்க தப்பிச்சு ஓடி வந்தவங்களும் பாலத்துக்கிட்ட வந்துட்டாங்க. எப்படி நீ இந்த ரிஸ்கை எடுத்த அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்க எனக்கு தெரியும் ஆல்ரெடி நீ ஒரு கன்னை வச்சிருப்பேன்னு, அதனால தான் இதை பண்ணங்கிறா. அடடே நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு ஹீரோ சொல்ல எதுக்காக என்ன காப்பாற்ற வந்தேன்னு ஹீரோயின் கேட்குறா. அப்போ இன்னும் என் மேலே உனக்கு அக்கறை இருக்கா? அந்த ட்ரக்ஸ் கடத்தலுக்கு பின்னாடி கமாண்டர் கின் தான் இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்க மெங்க கல்யாணம் பண்றதுக்கு காரணம் கமாண்டர் கின் பண்ண கிரைம்ஸோட எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே சொல்லி கேட்குறா. அது நீயா புரிஞ்சுக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்ல அப்படி உனக்கு மெங்க பிடிச்சிருக்குன்னா ஏன் அடுத்த செகண்டே என்ன காப்பாத்தி இங்க வந்தேன்னு கேட்குறா. ஒத்துக்கிறேன் இன்னும் எனக்கு உன் மேலே அக்கறை இருக்கு, ஆனால் என்னோட பவருக்காக எனக்கு பிடிக்காத ஒருத்தரை கூட நான் கல்யாணம் பண்ணுவேன், கெட்டவங்க கூட கையையும் கோப்பங்கிறான். ஆனால் ஹீரோயினும் டக்குன்னு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு டாங்ஃபெங் உன்னையும் அந்த மெங்மெங்கையும் ஒன்னா பார்த்ததும் என்னோட இதயமே நின்றுச்சு தெரியுமா, ஆனால் எப்போ நீ என்னை காப்பாத்துறதுக்காக இங்கே வந்தையோ அதுக்கப்புறம் தான் எனக்கு திரும்ப உயிரே வந்ததுங்கிறா. நம்ம 2 பேரும் ஒன்னாவே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்ல ஹீரோவோ மயங்கி விழுகிறான். அந்த சண்டையில ஹாயோட ஆள் சுட்டது ஹீரோ மேல பட்டிருக்கு. இப்ப கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சர்ஜரி பண்ணி அந்த குண்டையில எடுத்துட்டாங்க போல, என்னன்னு தெரியல. ஹீரோயின் வந்து ஃபுட்டை கொடுத்துட்டு நான் ஜப்பான்ல இருந்து திரும்ப வரும்போது என்னோட ஃபேமிலியும் இல்லை, எனக்கு காசும் இல்லை, அதனால கொஞ்ச நாள் சாப்பிடாமே இருந்தேன். அப்போ பண்ணு கடையோட ஓனர் தான் பார்த்துட்டு எனக்காக பாவப்பட்டு இது மாதிரி பண்ணை கொடுத்தாருங்கிறா. அந்த டைம்ல இந்த ஃபுட்டை சாப்பிடும்போது அப்படியே டெலிஷியஸா இருந்துச்சு அப்படின்னதும்
என்னை மன்னிச்சிடு, உனக்கு அது திரும்ப ஞாபகப்படுத்திட்டேன். பட் இருந்தாலும் முன்னையே என்கிட்ட எல்லாத்தையுமே நீ ஷேர் பண்ணியிருக்கலாமே அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்த ஃபேமிலினே எனக்கு தெரியாது. இங்கே உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும். ஆனால் உனக்குன்னு உன் வாழ்க்கையில் சில கோல்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா? ஸோ எனக்காக உன் வாழ்க்கையை கெடுக்க வேணாம்னு நினச்சேன் அப்படின்னதும், நம்ம பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. ஸோ இப்போவாவது நம்ம சேர்ந்து வாழலாமே அப்படின்னு கேட்குறான். இனிமேல் எப்பவும் பிரியவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி கேஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ஒரு மாதம் கழிச்சு இப்போ வீட்டுக்கு திரும்பி வராங்க. இங்கே வந்தாலும் நம்மளோட ஸ்டேட்டஸை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேர் தள்ளி நிற்க கரெக்டாக மெங் வந்து இத்தனை நாள் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் ஆர்மியில் வேலை விஷயமா போயிட்டேன்னு சொல்ல இவளுக்கு என்ன வேலையா, 2 பேரும் ஒன்றா தான் இருந்தீங்களாமா அப்படின்னு கேட்குறா. இல்லை ஹாஸ்பிட்டல் விஷயமா போயிருந்தாங்கவும், அதான் மிலிட்ரியிலேயே ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ கேள்வி கேட்குறா. உடனே ஹீரோயின், அட இவருக்குமே அடிபட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு போக இவ பயங்கர வருத்தப்பட்டு, நானும் உன் கூடயே வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன், இனிமேல் நானே உன்னை பார்த்துக்கிறேன்ட்டா. அந்த ஹாய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இறந்துருக்குதான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறான். இருந்தாலும் ஒரு டவுட்டு. இப்போ பாட்டிமா கூப்பிட்டு வச்சு 2 பேரை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபே எங்கே போனானே தெரியலன்னு சொல்ல அவங்க ஃபேமிலியை பார்க்க போயிருக்காங்கன்னு ஹீரோ சமாளிக்கிறான். பாரு என்கிட்ட சொல்லாமே போயிட்டான்னு பாட்டி கோவப்பட, பாட்டிமா கோவப்படாதீங்க, சீக்கிரமா டாங்ஃபேங்க கல்யாணம் பண்ணிட்டு உங்களையும் சேர்ந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன்ட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோயினும் அந்த இடத்துல மெங்மெங் பதிலாக இவ இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ பாட்டி கூப்பிட்டு, நான் சொன்னதை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபேயோட ரூமை மெங்மெங்க்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ தனியாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ பின்னாடிலேருந்து வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, ஏன் புறமப்படுறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அட கம்மனை விட, யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி தள்ளிவிட அவன் அடிப்பட்ட இடம் வலிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட, ஐயோ என்னை மன்னிச்சிடுன்னு கேட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், இப்படியே பார்த்தவன் அப்படியே 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கரெக்டாக மெங் டாங்ஃபேங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு வர இந்த பக்கமாக போய் ஒளிஞ்சுக்கிட்டு நின்றுக்கிட்டாங்க. அவளும் தேடிக்கிட்டு போயிட இங்கே ஹீரோவும் குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினும், மெங் உன் கூட உட்காந்துட்டு இருந்தா இல்லையா, அந்த இடத்துல நான் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேங்கிறா. கவலைப்படாத, சீக்கிரமா அதுவும் நடக்கும்னு சொல்லி ஒரு ஹக்கை போட்டு நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோயினும் ஹாப்பி. தென் இப்போ கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ஃபேயை மீட் பண்ணுறாங்க. என் வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டியடி அப்படி சொல்லிட்டு இவத்திட்டேன். ஆமாம், உன்னை பார்க்கும்போதெல்லாம் உன்னை பீஸாக விட்டு போடணும் தான் எனக்கும் ஆத்திரம் அப்படிங்கிறா. உனக்கு அப்படி ரிவேஞ்ச் எடுக்கணும்னா ஹாயையும் கமாண்டரையும் தானே எடுக்கணும், நான் என்ன பண்ணேன்னு கேட்குறா. நீ என்ன பண்ணலையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நீங்களோ ஹை ப்ரொஃபைலில் இருந்தீங்க, அப்போ கமாண்டர் ஓபிஎம் கடத்துறதுக்கு உங்கள் அப்பாவை கேட்டாரு, உங்கள் அப்பா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு, அதனால கடைசியில் இந்த நிலைமையை உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்படுத்துறது அந்த கமாண்டர் கின் தான். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்க, நீ இதில் ஒன்றும் பண்ணல, என்னோட ஃப்ரெண்டை என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அது நீ ரிவேஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி சுத்தினதால தான் அவ செத்தான்னு சொல்கிறா. எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வந்தே அவன் எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையான்ட்டு போறா. உள்ள இருக்க இவ்வளோ கோவப்படுறா, ஹாய் நினைச்சு வருத்தப்படுறா, என்ன ஆக போறான்னு தெரியல. இந்த பக்கம் வந்து ஹீரோயினும், இந்த ஃபேயும் ஒரு விட்னஸ் தான், ஸோ அவன் மட்டும் இறந்துடாம பார்த்துக்கணுங்கிறா. நான் உனக்காக இருக்கும்போது நீ இதை பற்றியெல்லாம் நினச்சி வருத்தப்பட தேவையில்லைன்னு ஹீரோ சொல்ல, நீ எனக்காக நிற்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஐ ஹோப் எல்லாத்தையும் 2 பேரும் சேர்ந்தே ஃபைட் பண்ணுவோம் நம்புறேன்னு சொல்ல ஹீரோவும் எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தென் இப்போ வீட்டுக்கு வந்து மெங் கூட அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு, உன் அப்பா கிட்ட என்னோட ப்ராப்ளமை பற்றி சொன்னேன், பட் அவர் என்னை நம்ப மாட்டேங்கிறாருன்னு சொன்னதும் இப்போவே நான் போய் கேட்குறேன்ட்டு போயிட்டு இருக்கா. இல்லை நான் உன்கிட்ட இதை பற்றி சொன்னனாலே அவர் கோவம் தான் படுவார், அவரையும் இதில் இன்வால்வ் பண்ண விரும்பல, நானும் அப்பா பண்ணுற மாதிரியே அந்த பிஸ்னஸை பண்ணா என்னோட காசு பிரச்சனையும் தீந்துடும் இல்லையா, ஆனால் எனக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கான்டாக்ட் எல்லாம் கிடையாதுங்கிறா. கவலைப்படாத, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அப்போ எங்கள் சிட்டியோட சேர்மனை போய் பார்க்கலாம், கண்டிப்பாக அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்ல ரொம்ப தேங்க்யூ மெங்மெங்குன்னு சொல்லிட்டு போகிறான். தயவு செஞ்சு நான் சொன்னது மட்டும் என் அப்பாட்ட சொல்லிடாத, என் அப்பா என்ன சாகடிச்சிருவாருங்க சரின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்போ அந்த சேர்மேன் கிட்ட போய் பேசலான்னா ஹீரோக்கு அவ்வளோவா பழக்கம் கிடையாது, அவருக்கு உமன் வீக்னஸ் இருக்குது, ஸோ நான் போகிறேன் அவர்கிட்ட பேசி எப்படியாச்சும் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இங்கே பாரு டாங்ஃபெங், என்ன நான் கண்டிப்பாக பாதுகாப்பாக வச்சுப்பேன், கூடவே நமக்கு டைம் கிடையாது, ஸோ நம்ம இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி ரொம்ப புரிய வைக்க ஹீரோவும் ஓகே சொல்லிட்டான். ஸோ இப்போ பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிப்போன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்கார அந்த சேர்மனும் வரான். பிஸ்னஸ் பண்ணணுங்க, கவலையப்படாத, நான் உன் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டாரு. என்ன மாதிரி பிஸ்னஸ்னு கேட்க, எங்கள் ஃபேமிலியும் இருந்துச்சு, ஸோ அதிக ப்ராஃபிட் குடிக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு சொல்கிறா. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதுக்காக ரீபேயும் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனும் தொட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். உள்ள ஹீரோ இதெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். உள்ள ஹீரோயினும் கொஞ்சமாக செடியூஸ் பண்ணி அவன் இது மாதிரி கமாண்டர் கூட சேர்ந்து ஓபிஎம் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கறந்துட்டா. அப்படியே நைஸாக நல்லலான்னு பார்க்க விட மாட்டேன்ட்டான். பலார்னு அரைஞ்சிட அவனும் அவளை ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஹீரோ இந்த சவுண்டை கேட்டு வேகமாக உள்ள ஓடி வரான். வந்ததும் அவனை இழுத்து போட்டு பயங்கர அடிச்சுக்கிட்டே இருக்கான். விட்டுரு, அவன் செத்துருவான்னு சொல்லி ஹீரோயின் தான் ஸ்டாப் பண்ணுறா. அப்புறம் அவரை கட் பண்ண அந்த கேசட்டையும் எடுத்துகிட்டு வந்தவன் ஹீரோ நீ ஓகேவான்னு கேட்டதும் அழுக வந்துடுச்சு. பயங்கரமாக அவனை பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா.
தென் இப்போ அதை போட்டு பார்த்துட்டு இதை மட்டும் வெளியே விட்டோம் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையே போயிடும், நீ நினச்ச மாதிரியே எல்லாம் முடிய போகுது, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்க நான் திரும்ப ஜப்பானுக்கு போய் என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போகிறேங்கிறா. அப்போ நானும் அங்கே வரேன், நம்ம அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்கேன். டாங் ஃபெங்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே மெங் உள்ளே வந்துட்டா. வாய்ஸை கேட்டுனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக அவங்க கபோர்ட்குள்ளே தான் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே ஹாயோ ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்கா, கண்ணை முழிக்கிறான். அடுத்தது கமாண்டரை வந்து பார்க்க வரேன்னு சொல்லி செய்தி அனுப்புகிறான். கட் பண்ணா சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஹீரோ வீட்டுக்கு வரான். என் வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னை யாருமே வெல்கம் பண்ண இல்லையேன்னு ஹீரோ சொல்கிறான். மெங் எழுந்து நீ தானே டாங் ஃபெங்கை சாகடிக்க பார்த்துன்னு சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கேன். கமாண்டர் கினுக்கு எல்லா உண்மையும் தெரியும், உங்களை அவர் தான் வீட்டுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு மெங்கை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன வேலை தானே பண்ணியிருக்கேன், கமாண்டர் உன்னையும் லியானையும் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் உன்னோட வரேன்னு ஹீரோ ஒத்துக்கிட்டான். பார்த்தா ஹீரோயினை காணமாமா. என்னன்னு பார்த்தா ஹாய் ஹாஸ்பிட்டலில் கண்ணை ஒழிச்சது அங்கேருந்து கிளம்புனது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த தகவலை நான் வந்து ஹீரோ கிட்ட சொன்னதும் ஸோ உடனே எவிடன்ஸை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீ இதை எடுத்துட்டு இங்கிருந்து போயிடு, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ரிப்போர்ட்டர் தான், ஸோ அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், இங்கே இருந்தால் பயங்கர டேஞ்சர், எவிடன்ஸும் போயிடுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். ஸோ இப்போ இங்கே ஹாய் கிட்ட நான் செத்தாலும் எதையும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். கட் பண்ணா கமாண்டர் கிட்ட பயங்கரமான அடி. நீ பண்ண கிரைம்ஸ் எல்லாம் வெளியே வந்துதாகுன்னு வேற பேச நீ அவள் இங்கே இருக்கான்னு சொல்லனாலும் பரவாயில்ல, நான் அவளை கண்டுபிடிப்பேன்னு கத்திட்டு இருக்காரு. இந்த நிலமையில ஹீரோவை பார்த்ததும் ஹாய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீ எல்லாத்தையும் இழக்கிறத பார்க்க தான் போகிறேன், கண்டிப்பாக நடக்குதா போதுன்ட்டு போகிறான். அடுத்து ஃபேக்கிட்ட வந்து கமாண்டர் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பிடுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு போக நீ இல்லாமல் நான் எங்கே போவேன், உன் கூடவே வந்துடுறேன்னு கேட்குறா. இவன் கிட்ட வந்ததும் ஃபர்ஸ்ட் பலார்னு ஒரு அரை, அடுத்த செகண்டே கிஸ் பண்ணிட்டு பயங்கரமாக ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டா. பார்த்தா அவன் கிட்ட இருக்க கண்ணை அப்படியே இவ பிடுங்கி அவனுக்கு நேரம் நீட்டிக்கிட்டு அவனுக்காக இவ பண்ணதையும் அவன் இவளை எவ்வளவோ இடத்துல காப்பாத்திருக்கான் இல்லையா, அதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு கடைசியாக இவளை கொல்ல கூட ட்ரை பண்ணியிருப்பான் இல்லையா, நீ இப்போ போ பின்னாடியே நான் செத்து வந்து உன்னை மீட் பண்ணுறேன்னு கூட சொல்லியிருப்பான் இல்லையா, இதெல்லாம் நினச்சிக்கிட்டே நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளே ஷூட் பண்ணிட்டு இறந்துட்டா. அவ்வளோதான், அவளோட இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு பயங்கரமாக ஹாய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவன் பையன் கெட்டப்பில் எவிடன்ஸோட சுற்றிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ ஆட்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொன்ன அந்த ரிப்போர்ட்டரை மீட் பண்ணுறா, அவர் பேசுறது சரியில்லை, எழுந்து போலான்னு பார்த்தா சுற்றி வலிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோயின் இங்கே தான் வரப்போகிறாங்கிறது தெரிஞ்சு இவனையும் பிளாக்மெயில் பண்ணி இப்போ பிடிச்சிட்டாங்க. கரெக்டாக ஹாய் வரான். ஹீரோயின் கிட்ட உள்ள பாக்ஸை பிடுங்கி பார்த்தா உள்ள எவிடன்ஸ் இல்லை, முக்கியமான எவிடன்ஸை என்னோடவ எடுத்துட்டு வருவேன்னு கேட்குறா. ஆனால் இப்போ நீ ஏன் பிடியிலெல்லாம் இருக்க, ஒழுங்கா அதை இருக்க எடுத்த சொல்லிடு. கமாண்டர் டாங் ஃபெங்கை பிடிச்சி வச்சிருக்காரு, நீ அதை கொடுத்தா கண்டிப்பாக அவனை சேவ் பண்ணலாங்கிறான். நான் தரேன், ஆனால் அவன் உயிரோடு இருக்கானான்னு நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறா. பயங்கர அடியில் ஹீரோ மயங்கி கிடக்குறான். அப்படியே அவனை பிடிச்சிக்க, நீ ஏன் இங்கே வந்து போயிடுங்கிறான். நான் திரும்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறா. அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்களால என்ன கொண்டுட முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, இனிமேல் மீதி உள்ள எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், அது என் ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்டது இல்லையா, ஸோ இதுலேருந்து நீ விலகிடுன்னு சொல்ல என்ன பண்ண போறேன்னு ஹீரோ கேட்குறான். அவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு கவலைப்படாத என்ன நானே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இப்போ இதை நான் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன், கமாண்டரை பார்த்து தான் கொடுப்பேன், நீ இந்த எவிடன்ஸையும் வாங்கிட்டு ஹீரோவை கொண்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ கமாண்டர் கிட்ட கொடுக்குறா. ஆனால் இதுக்கு பதிலாக டாங் ஃபெங்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்குறா. நான் தான் உன் அப்பாவையே கொன்னேன், உன் அப்பாவை நீ நல்லாவே எனக்கு இப்போ ஞாபகப்படுத்துற, என்ன பண்ணுறது, அவன் நான் சொல்கிறத கேட்டிருந்தா இந்த நிலைமையாக அவனுக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு சிரிக்க, அதுதான் சார் எனக்கு இப்போ எதிர்த்து நிற்க யாருமே கிடையாது, அதனால தான் இப்போ இந்த முடிவுக்கே வந்திருக்கேன்னு சொல்லி இந்த டீல் ஓகே தானேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தான் கொடுக்குறா. ஆனால் அதை கீழே போட்டுட்டு கையில் இருக்க கத்தி எடுத்து ஒரே போடுதான், என்ன ஆச்சுன்னு தெரியல. கட் பண்ணி ஒரு மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. அந்த கமாண்டரும் சேர்மனும் சேர்ந்து ஓபிஎம் வித்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் பேப்பரை ஊர் ஃபுல்லா கத்திட்டு ஒருத்தர் வித்துட்டு இருக்கான். பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ல ஹீரோவோட உட்காந்து ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ அன்னைக்கு பிரிசன்ல இருந்து எப்படி தப்பிச்சு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அவனும் சிரிச்சுக்கிட்டே இருந்தவன், நான் உன்கிட்ட சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரிங்க அவளுக்கு போட்டு விட்டுக்கிட்டே அந்த பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. கமாண்டர் கிட்ட ஹீரோயின் எவிடன்ஸ் கொடுக்க போறாங்க. கூடவே ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும் போல, சீக்கிரமா வாங்க நம்ம தான் அவங்கள போய் காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு நான் வந்து கூப்பிட்டுருக்கான். அப்போ என்னாலதான் நீ தப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அப்படி பார்த்தா நீயும் எனக்கு தான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ அதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் குத்துறதுக்காக ஓங்குனா இல்லையா, கமாண்டரை குத்துல ஹாய் பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டுட்டான். அப்ப கரெக்டான டைம்ல ஹீரோ நானோட அங்க என்ட்ரி ஆகி சுட வந்த ஹாயை சுட்டு சாகடிச்சிட்டாங்க. எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி கமாண்டரையும் பிடிச்சி கொடுத்தாச்சு.
ஸோ இப்போ இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிட்டு இருந்தா கரெக்டாக மெங் துப்பாக்கியோட வரா. ஹீரோயின் பார்த்துட்டா. அவள் ஷூட் பண்ணும்போது ஹீரோவுக்கு பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ அதை வாங்கிக்கிட்டா. உடனே நான் வந்து அவளை பிடிச்சிக்க எங்க ஹீரோயின் அப்படியே கீழே விழுகிறா. நீ என்ன கல்யாணம் பண்றேன்னு சத்தியம் பண்ணியிருக்க, இப்படி என்னை விட்டுட்டு போக கூடாதுன்னு ஹீரோ அழுக. ஹீரோயினும் அந்த டாலரை எடுக்கிறா. அதில் தானே இவங்க 2 பேரோட ஃபோட்டோ இருந்திருக்கும். நம்ம வீட்டுக்கு திரும்பி போனதும் நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருக்கா. இப்போ தப்பு பண்ண எல்லாரையும் பிடிச்சும் கொடுத்தாச்சு. ஹீரோயினோட ஃபேமிலி நேமும் கிளியர் ஆகியாச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நம்ம இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம்னு ஹீரோவும் ஹக் பண்றான். இப்படியே இந்த ட்ராமாவும் முடியுது. அட்லீஸ்ட் அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு சீனோட முடிச்சிருக்கலாம். பட் மினி ட்ராமாங்கிறதால இதோடவே முடிச்சிட்டாங்க போல. ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராமா. நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படி சொல்லிட்டு போட்டேன். உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.